கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய முதன்மொழி தமிழ். கடல் கொண்ட குமரியில் தோன்றி கடல் கடந்தும் இப்புவிப்பந்தெங்கும் வாழுமினம் தமிழினம். தமிழினம் தமிழ்நாடு என்ற இத்தாயகத்திற்குள் சந்தித்து வரும் பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து தமிழ் இனத்தின் மீட்சிக்காக போர்க்குணத்துடன் போராடி வருபவர் ஐயா பெ. மணியரசன். தமிழ், தமிழர், தமிழ்நாடு இன்றைக்கு எதிர்கொள்ளும் பல சிக்கல்களுக்கு தீர்வாக தமிழ் தேசியம் என்ற அரசியல் லட்சியத்தை தமிழ்நாட்டு இளையோரிடம் முன்வைத்து அரசியல் அரங்கில் அதிர்வுகளை ஏற்படுத்தி வரும் தமிழ் தேசிய ஆசான். ஒரு அடிமைப்பட்ட இனம், சீரழிந்த இனம், அரசியல்வாதிகளால் மனத்திலே அழுத்தப்படுத்தப்பட்ட இனம், சீர்குலைந்து கிடக்கின்ற இனம் விடுவிக்கப்பட வேண்டுமானால், அது அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால், அதற்காக ஒரு இலட்சியமும் அதை கொண்டு போகக்கூடிய உண்மையான போராளிகளும் தொண்டர்களும் தேவை. பதவி, பணம், விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாத தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் தேவை. ஏதாவது பயனுள்ள வகையில் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். ஒரு பகட்டு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அமைந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்ததால் தான் உண்மையை தேடுகிற பொழுது உடனடியாக அது கிடைக்காவிட்டாலும் காலப்போக்கில் அது கிடைத்தே தீரும். காடு காய்ந்திருக்கிறது, ஒரு தீக்குச்சியை போட்டால் பற்றி கொள்கிறது. அந்த மக்களுக்கு குரல் கொடுக்க, அந்த மக்களோடு நிற்க சரியான இயக்கம் இல்லை. தமிழ் தேசிய பேர் இயக்கம் இருக்கிறது. தமிழ்நாட்டின் போராட்ட முகமாக முன்னிற்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர், தமிழர்களின் போர்வாளாக வெளிவந்து கொண்டிருக்கும் தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்டம் மாத இதழின் ஆசிரியர், காவிரி உரிமை மீட்பு குழு, தெய்வத்தமிழ் பேரவை, தஞ்சை பெரிய கோயில் உரிமை மீட்பு குழு, தமிழ் வழி கல்வி கூட்டியக்கம் என பல்வேறு நோக்கங்களுக்காக உருவான அமைப்புகளை திறம்பட நிர்வகித்து வரும் ஒருங்கிணைப்பாளர், நூல்கள் பல எழுதிய சிந்தனை தெளிவுமிக்க படைப்பாளி, அறச்சீற்றமுடன் தீர்வுகளை கூர்மையாக முன்வைக்கும் செயல்பாட்டாளர் என ஐயா பெ. மணியரசன் அவர்களுக்கு பல முகங்கள் உண்டு. 76 அகவையை நிறைவு செய்துள்ள ஐயா பெ. மணியரசன் அவர்களின் வாழ்க்கையை படம் பிடிக்கிறது இந்த ஆவணப்படம். ஆயிரத்தி 1947 மே 10ஆம் நாள் தஞ்சை மாவட்டம் பூதலூர் வட்டம் ஆச்சாம்பட்டியில் நடுத்தர உழவர் குடும்பத்தைச் சேர்ந்த பெரியசாமி பார்வதி அம்மாள் இணையருக்கு மூத்த மகனாக பிறந்தார் பெ. மணியரசன். அவருக்கு ரெங்கராசு என்ற தம்பியும் மணிமேகலை என்ற தங்கையும் உடன் பிறந்தனர். தோழர் மணியரசனுக்கு பெற்றோர் வைத்த பெயர் மணிராஜ். மணிராசு என எல்லோரும் அழைத்தார்கள். பின்னர் தமிழ் மொழி மீது ஏற்பட்ட பற்றால் அப்பெயரை மணியரசன் என்று உயர்நிலைப்பள்ளி படிப்பு காலத்திலேயே மாற்றிக்கொண்டார். தோழர் மணியரசன் அவர்களின் தாய்வழி தாத்தாவான சப்பானி முத்து அவர்கள் மதுரை தமிழ்ச்சங்கத்தில் அந்த காலத்திலேயே பால பண்டிதம் படிக்கச் சேர்ந்தவர். காந்தியவாதியாக செயல்பட்டு ஆச்சாம்பட்டியில் அயலார் துணியெறுப்பு போராட்டத்தை நடத்தியவர். அவரும் அவர் நண்பர்களும் ஆச்சாம்பட்டியில் வள்ளலார் கொள்கைகளையும் பரப்பினர். ஜீவகாருண்ய சங்கத்திற்கு தலைவராக இருந்துள்ளார். ஆச்சாம்பட்டியின் பட்டா மணியக்காரராகவும் விளங்கியவர். கொள்ளை கூட்டத்தினரின் கொட்டத்தை அடக்கியதால் அவரை கொடியவர்கள் வீட்டில் தூங்கும்போது வெட்டி கொலை செய்தனர். சப்பானி முத்து அவர்களுக்கு 2 மகள்கள் மட்டுமே. மூத்த மகளுக்கு குழந்தை இல்லாத நிலையில் இளைய மகள் பார்வதியின் மூத்த மகனாக வந்தவர் மணியரசன். ஐயா சப்பானி முத்துவின் வாரிசாக வந்த மணியரசன் தாத்தாவை போல் தமிழ் பற்று, மக்கள் உரிமை பணிகள், வள்ளலார் பற்று ஆகியவை கொண்டவர். தமிழர் நலனுக்காக வெளியாரின் வணிகத்தை புறக்கணிக்க கோரியும் அயல் இனத்தார் கொள்ளையை எதிர்த்தும் தன் பேரன் ஒருவன் போராடுவான் என்பதை தாத்தா சப்பானி முத்து எதிர்பார்த்திருக்க மாட்டார். 1950களில் 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த மணியரசனை அவரை விட 2 அகவை மூத்த அவரது மாமாவான கோபால் செங்கிப்பட்டியில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்திற்கு அழைத்துச் சென்றதே தோழர் மணியரசன் வாழ்வில் ஏற்பட்ட முகாமையான திருப்புமுனை நிகழ்வு. பொதுக்கூட்டத்தில் என்ன நடக்கிறது என பார்க்க சென்ற மணியரசனுக்கு அங்கு உரையாற்றிக் கொண்டிருந்த திமுகவின் முன்னணி தலைவர் நாவலர் நெடுஞ்செழியனின் அழகு தமிழ் பேச்சு பெரும் ஈர்ப்பாக அமைந்தது. தமிழ் மொழி, தமிழ் இனம் மீதான பற்று அவரது இளம் நெஞ்சில் துளிர்விடத் தொடங்கியது. நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி மாணவராக இருக்கும் போதே அரசியல் ஈடுபாடும் திமுக பற்றும் வளர்ந்தது. பல திமுக கூட்டங்களுக்கு சென்று அங்கு பேசுவதையெல்லாம் கேட்கிறார்.
மாலைமணி என்ற திமுக வார இதழை தொடர்ந்து படிக்கிறார். அவர் என்னுடைய சொந்த அக்கா மாமாவுடைய பையன். நாங்கள் இருவரும் இந்த ஆச்சாவண்டி என்ற கிராமத்தில் இப்போ நாம் அமர்ந்து சொல்லுகின்ற இதே இடம் அவருடைய சொந்த வீடு இருந்தது. என்னுடைய சொந்த வீடு இதிலிருந்து கொஞ்சம் தூரம் இந்த தள்ளி இது பக்கத்தில் தான் இருந்தது. நாங்கள் இருவரும் இந்த தொடக்க காலத்தில் ஆரம்ப பள்ளியை ஆச்சாம்பட்டியில் அப்பொழுது இருந்த தொடக்கப்பள்ளி ரொம்ப ரொம்ப காலம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி இருந்த காலத்திலேயே இருந்த தொடக்கப்பள்ளி இது. நான் இந்த ஆச்சாம்பட்டியில் 5வது முடிச்சுட்டு செங்கிப்பட்டியில் 6வது வகுப்பு சேர்ந்திருந்த போது அவர் இந்த பள்ளியில் 4வது படித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது செங்கிப்பட்டியில் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக என்று இப்பொழுது நாம் அழைக்கின்ற இந்த கட்சியினுடைய ஒரு பெரிய 5 ஐபெரும் தலைவர்கள் ஒருவராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களுடைய கூட்டம் அங்கே நடந்தது. ஆனால் அப்பொழுது எனக்கு அவருடைய சிறப்போ அல்லது திமுக கட்சியினுடைய சிறப்பெல்லாம் தெரியாது. இருந்தாலும் இங்க திமுக என்ற கட்சியினுடைய கூட்டம் நடக்கிறது என்பதை அந்த பள்ளியில் நான் படித்த காரணத்தினால் 6வது படித்த காரணத்தால் தெரிந்து கொண்டு நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். பிறகு மாலை நேரம் முடிந்தவன ஒரு 6 மணி சுமாருக்கு மணியரசன் என்னுடைய அக்கா பையன் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அங்கே இருந்தாலும் போவோம் வருவோம். அதனால அவரையும் அழைத்து கொண்டு அந்த கூட்டத்துக்கு சென்றோம். அப்பொழுது நாவலோட நெடுஞ்செழியனுடைய கூட்டம் நடந்தது. அப்போ அவர் மிக இளமையான காலம், அவருடைய தொடக்க காலம். அந்த கூட்டத்தில் நாங்கள் இருவரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கோம். எப்படி என்றால் நான் அப்போ அங்கே 6வது படிக்கும்போது எங்களுக்கு ஒரு இடைநிலை ஆசிரியர் தான், ஒரு மருதமுத்து என்று ஒருவர், அவர் ஐயம்பட்டியிலிருந்து வருவார். ஆனால் அவர் இடைநிலை ஆசிரியர் இருந்தாலும் அப்பொழுது இந்த பாடம் இந்த இதோட தமிழ் அவர் நடத்துவார். அப்போ நம்முடைய இன பிரச்சனைகளெல்லாம் நல்லா சொல்லுவார். நம்முடைய தமிழ் இனம், தமிழ் இனத்தினுடைய சிறப்புகள், இது யார் அப்பவே ஒரு ஆதிக்க சக்தி பிராமணியம், இதை வெளிப்படையாக சொல்வார் 6வது நான் படிக்கும்போது. இந்த புரிதல் எனக்கு இருந்ததுனால நான் அந்த கூட்டத்தை விரும்பி கேட்டேன். அவரும் கேட்டிருப்பாரு, அவர் எப்படி முடந்தாருன்னு அப்போ நான் கேட்டுக்கல. அப்புறம் பிறகு அந்த இதோட என்னோட சேர்ந்து வந்தார். தமிழ் மொழி இனத்தின் மீதான பற்றும் பெருமையும் அவரை ஒரு செயல்பாட்டாளராக வடிவமைத்துக் கொண்டிருந்தது. களத்தில் இறங்கி செயல்படுவதற்கான நேரமும் வந்தது. ஆயிரத்தி 1965ஆம் ஆண்டு இந்திய அரசில் தமிழ்நாட்டில் இந்தியை திணித்து தமிழ் மொழியை அழிக்க திட்டமிட்டது. தமிழ் மொழி காக்க தமிழ்நாட்டு மாணவர்கள் பேரெழுச்சியாக திரண்டனர். இந்தி எதிர்ப்பு ஊர்வலங்களும் போராட்டங்களும் ஆட்சியாளர்களை திணறடித்துக் கொண்டிருந்தது. அப்போது திருக்காட்டுப்பள்ளியில் சர் சிவசாமி ஐயர் உயர்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார் மணியரசன். எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி என இந்தி எதிர்ப்பு பேரெழுச்சியில் தன்னையும் இணைத்துக் கொண்ட மணியரசன் அப்பள்ளி மாணவர்களை ஒன்று திரட்டி இந்தி எதிர்ப்பு போராட்டக் குழு அமைத்தார். அதன் செயலாளராக செயல்பட்டதுடன் அஞ்சலகத்திற்கு சென்று முற்றுகையிட்டதுடன் தனக்கு வழங்கப்பட்ட தனது பள்ளி பாடப்புத்தகமான இந்தி பாடநூலை தீ வைத்து எரித்து மாணவர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். துப்பாக்கிச்சூடு நடத்த ஆணை பெற்று வந்துள்ளோம், போராட்டம் நடத்தக்கூடாது என காவல்துறை உதவி ஆய்வாளர் வந்து எச்சரித்த போதும் பேரணியாக சென்று அஞ்சலகத்தில் இருந்த இந்தி எழுத்துக்களை அளிக்கும் போராட்டத்தில் முன்னின்றார் மணியரசன். மாணவர்கள் பெரும் பேரணியாக திருக்காட்டுப்பள்ளி வீதிகளில் வந்தனர். மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரி மாணவரான சாரங்கபாணி இந்தியை எதிர்த்து தீக்குளித்து ஈகியானார். அவர் குடும்பத்திற்கு நிதி உதவி அளிக்கும் பொதுக்கூட்டம் தஞ்சையில் நடந்தது. திருக்காட்டுப்பள்ளியில் திரட்டிய நிதியை அப்போது பொறுப்பில் இருந்த நடராசனிடம் கொடுத்து ரசீது வாங்கினார் மணியரசன். இவ்வகையில் இந்திய அரசின் கீழ் தமிழ் மொழிக்கு ஆபத்து இருப்பதை உணர்ந்த தோழர் மணியரசன் அப்போது இந்திய அரசு ஏகாதிபத்திய அரசு என்றும் தமிழரை உயர்த்தி பேசியும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்த திமுகவில் தம்மை இணைத்துக் கொண்டார். 1966இல் தனது மாமா கோபால் மற்றும் பள்ளி நண்பர் ஆகியோருடன் இணைந்து தனது சொந்த ஊரான ஆச்சாம்பட்டியில் திமுகவின் கிளையை முதலாக தொடங்குவதில் முகாமையான பங்காற்றினார் மணியரசன். நாங்கள் எப்பவுமே ஒரு நண்பராக அவங்க ஊருக்கு வந்தாலும் எங்கே பார்த்தாலும் நாங்கள் நல்ல நெருங்கிய நண்பர்களாக பழகிட்டோம். 1966 திரைக்கழகம் ஆச்சாம்பட்டியில்
1966. நீங்கள் என்ன பொறுப்பு, அவர் என்ன பொறுப்பு? அவங்க வட்ட பிரதிநிதி. இப்போ ஒன்றிய பிரதிநிதி இருக்காங்கல்ல, அப்போ வட்ட பிரதிநிதி. அப்போ பேமா வட்ட பிரதிநிதியாக இருந்தாங்க. நான் கட்சியில் பொருளாளராக இருந்தேன். ஜீவானந்தங்கிறவர் செயலாளராக இருந்தார். இல்லை, என்ன முதல்ல அரசியல் செயல்பாடுன்னு என்ன செஞ்சீங்க? இல்லை, அந்த கட்சியினுடைய கொள்கை போக்குவரத்து, இந்த நல்ல இயக்கம், இதுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம்னா இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நன்மை நடக்கும், போகும், சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், பொதுமக்களுக்கு சாத்தியமாக பல சௌகரியங்களை அனுபவிக்கலாம். அதனால் அப்படின்னு சொல்லி கட்சி பண்ணிட்டு கிளம்புறோம். அதுக்கான ஜனங்கள்கிட்ட அணுகுமுறை போக்குவரத்து பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் திமுகவில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டோம். தமிழரசின்னு சொல்லி நல்ல பேச்சாளர், அவங்களை கொண்டாந்து ஒரு பொதுக்கூட்டம், திமுக பொதுக்கூட்டம் போட்டோம். இன்னொரு புறத்தில் மேல்நிலைப்பள்ளி முடித்த பிறகு திருச்சி தேசிய கல்லூரியில் பியூசி படிப்பும், நாகை மாவட்டம் கீழ்வேளூர் வட்டம் குறுக்கத்தி கிராமத்தில் இருந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் 2 ஆண்டு ஆதார ஆசிரியர் பயிற்சி படிப்பும் படித்தார் மணியரசன். உழவர் குடும்பத்திலிருந்து வந்த மணியரசனுக்கு ஆசிரியர் பணி கிடைத்தால் போதுமென அக்குடும்பமே எதிர்பார்த்து வந்த நிலையில் படிப்பு முடிந்ததும் ஆசிரியர் பணிக்கு செல்லாமல் போராட்ட பணிக்கு செல்ல துணிந்தார். 1968ஆம் ஆண்டு சனவரியில் அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது சென்னையில் அவர் முன்னின்று நடத்திய 2ஆம் உலக தமிழ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஆச்சாம்பட்டி திமுக கிளைக்கழகத்திலிருந்து தங்கள் பிரதிநிதியாக தோழர் மணியரசனை சென்னை அனுப்பி வைத்தனர். உலக தமிழ் மாநாட்டில் பேசப்பட்ட தமிழ் மொழி, இனம் குறித்த கருத்துகள் தோழர் மணியரசனை மேலும் செழுமைப்படுத்தி தமிழின உணர்வு கொள்ளச் செய்தது. அதன் பின் அதே 1968ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 5, 6 நாட்களில் திருச்சி தேவர் மன்றத்தில் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர், பாவலரேறு பெருஞ்சித்திரனார், மாலே தங்கப்பா போன்ற பல தமிழறிஞர்களும் இணைந்து நடத்திய மாநாட்டில் மாணவ பிரதிநிதியாக மாணவர் அரங்கத்தில் பேசினார் தோழர் மணியரசன். அம்மாநாட்டில்தான் உலக தமிழ் கழகம் என்ற அமைப்பு நிறுவப்பட்டது. உத்தகவின் தலைவர் தேவநேய பாவாணர், பொதுச் செயலாளர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். திமுகவில் இருந்து கொண்டே தோழர் சி. அறிவுருவோன் உள்ளிட்ட பல தோழர்களுடன் உலக தமிழ் கழகத்தில் இணைந்து திருக்காட்டுப்பள்ளியில் உலக தமிழ் கழக கிளை அமைக்கும் பணியில் ஈடுபட்டார் தோழர் மணியரசன். தோழர் மணியரசனின் உற்ற நண்பரும் தோழருமாக விளங்கிய கமால் பாட்ஷா தனது பெயரை மன்னர் மன்னன் என மாற்றிக்கொண்டார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான அண்ணாவின் திராவிட நாடு லட்சியத்தாலும் தமிழ் பேச்சாலும் ஈர்க்கப்பட்டார் தோழர் மணியரசன். ஒருமுறை அண்ணா பேசும்போது, காங்கிரஸ் சோசலிசம் இனிக்காது, காகிதப்பூ மணக்காது, காங்கிரசார் முன்வைப்பது சனநாயக சோசலிசம், நாம் முன்வைப்பது விஞ்ஞான சோசலிசம், இது காரல் மார்க்ஸ் உருவாக்கியது என்று கூறினார். இப்பேச்சு செய்தித்தாளில் வந்தது. அதை படித்த மணியரசன் காரல் மார்க்ஸை தேடினார். கம்யூனிஸ்ட் நூல்களை படித்து சோசலிசம் பற்றி அறிந்து கொண்டார். அதில் ஈடுபாடு ஏற்பட்டது. பொது உடைமை தத்துவ நூல்களை படிக்கத் தொடங்கியதிலிருந்து கம்யூனிஸ்ட் அமைப்பின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டது. அப்போது நாகை மாவட்டத்தில் நிகழ்ந்த கீழ் வெண்மணி படுகொலை, உழவு தொழிலாளர்களின் கூலி உயர்வு போராட்டத்தையும் சாதிய ஒடுக்குமுறைகளையும் தோழர் மணியரசனுக்கு உணர்த்தி நின்றது. அப்போது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வியட்நாம் நாட்டில் ஒசிமின் தலைமையில் கம்யூனிஸ்ட் இயக்கம் நடத்திய தேசிய விடுதலை புரட்சி தோழர் மணியரசனுக்கு புதிய நம்பிக்கையை விதைத்தது. திமுக திராவிட நாடு விடுதலை லட்சியத்தை கைவிட்டு அண்ணாவும் மறைந்துவிட்ட நிலையில் தமிழ்நாட்டிலும் இதுபோல் பொது உடைமை புரட்சி நடத்த வேண்டும் என்ற வேட்கை தோழர் மணியரசனுக்கு ஏற்பட்டது. அப்புரட்சியை நடத்தும் தொழில்நுட்பத்தை கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்துதான் கற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் சிபிஎம் கட்சியில் சேர திட்டமிட்டார். அப்போது தஞ்சை பகுதியில் சிபிஎம் கட்சியில் சிறப்பாக செயல்பட்டு வந்த மனித உரிமை போராளி தோழர் NV என்று அழைக்கப்பட்ட ந. வெங்கடாச்சலம் அவர்கள் மீது மணியரசனுக்கு பெரும் நம்பிக்கையும் ஈர்ப்பும் ஏற்பட்டது. சிபிஎம் கட்சியில் சேர வேண்டும் என்ற எண்ணத்தை தனது உலக தமிழ் கழக நண்பர்களுடன் விவாதித்தார் மணியரசன். தம் உற்ற தோழர்கள் நாணல் கு. பெரியசாமி, மன்னர் மன்னன், முள்ளக்குடி MK பாலசுப்பிரமணியன், கோ. ஜெயபால், அடஞ்சூர் கரு. அரங்கராசன், திருச்சடை வளந்தை சாமி, தங்கமணி உள்ளிட்டோரோடு சிபிஎம்மில் இணைந்திட முடிவெடுத்தார். அதன் தொடக்கமாக 1970 சனவரியில்
பொங்கல் திருநாளையொட்டி தோழர் வெங்கடாச்சலத்திற்கு ஒரு அஞ்சல் அட்டையில் வாழ்த்து கவிதை அனுப்பினார் மணியரசன். அக்கவிதை காஞ்சி பொங்கல் மலரில் அண்ணா எழுதிய பொங்கல் வாழ்த்து கட்டுரையில் இடம்பெற்ற கவிதை. தைத்திங்கள் வருகின்ற பொங்கல் நாளில் தங்கத்தை சுமக்கின்ற மகளிராக்கும் நெய்ப்பொங்கல் சுவைத்துண்டு மகிழ்வார் இங்கே நிதி படைத்த சீமான்கள். எங்கள் வாழ்வில் கைத்தொட்டு வாய்ப்பட்டதுண்டோ பொங்கல், கண்மட்டும் ஓயாமல் பொங்கும் பொங்கும் தெய்வங்கள் திருநாட்கள் எங்கட்கில்லை, திருவோர சாக்கடையில் வருமா தெப்பம் என்ற கவிஞர் மீராவின் கவிதையை எழுதி அனுப்பினார். அக்கடிதம் கண்ட தோழர் NV அவர்கள் தம்மை நேரில் வந்து சந்திக்கும்படி பதில் கடிதம் இடித்தார். பூதலூர் தொடர்வண்டி நிலையத்தில் தோழர் NVயை சந்தித்தார். அந்த முதல் சந்திப்புக்கு பிறகு தோழர் NVயுடன் தொடர்பு வைத்துக் கொண்டார். பின்னர் CPM கட்சியில் இணைந்தார். பல இளைஞர்களும் அவருடன் இணைந்தனர். தான் படித்துக் கொண்டிருந்த குறுக்கத்தி ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலேயே CPMஇன் மாணவர் பிரிவை உருவாக்கினார் மணியரசன். இக்காலகட்டத்தில்தான் மணியரசனை ஒரு பேரிழி தாக்கியது. மணியரசன் அவர்களின் தந்தை பெரியசாமி அவர்கள் திடீரென்று காலமானார். வயலில் இறங்கி தனது தந்தையைப் போலவே உழவுப் பணிகளில் ஈடுபட்டார் மணியரசன். எனினும் மக்கள் பணி அவரை அழைத்தது. 1973 ஜனவரி 29 தஞ்சையில் CPM வட்ட அமைப்பு குழு நிறுவப்பட்டது. தோழர் NV அதன் செயலாளர். தோழர்கள் N. சுப்பையன், K. ரத்தினம், P. மணியரசன், மன்னன் ஆகியோர் அதன் உறுப்பினர்கள். 1973 பிப்ரவரி 4 அன்று தஞ்சை ராமநாதன் மன்றத்தில் இந்திய மாணவர் சங்கத்தின் அனைத்திந்திய துணைத் தலைவராக இருந்த இந்து என் ராம் வழிகாட்டலில் நடைபெற்ற SFIயின் 2வது மாநில மாநாட்டில் அதன் மாநில செயலாளராக தோழர் P. மணியரசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். CPM மாநில செயலாளர் தோழர் A. பாலசுப்பிரமணியம் தனது நேரடி பொறுப்பில் மாணவர் சங்கத்தை கவனித்துக் கொண்டார். இம்மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்து தோழர் மணியரசன் எழுதிய வரவேற்பு கவிதை தீக்கதிர் நாளேட்டில் 1973 ஜனவரி 30 வெளியானது. தான் மிகவும் நேசித்த வியட்நாம் தேசிய விடுதலை ஆதரித்தும் அமெரிக்க ஏகாதிபத்திய எதிர்ப்பு போரில் உயிரீகம் செய்த மக்களுக்கு வீர வணக்கம் செலுத்தியும் தோழர் மணியரசன் அம்மாநாட்டில் முன்மொழிந்த தீர்மானம் பலத்த கையொலியுடன் நிறைவேறியது. ஆசிரியர் பயிற்சி தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்ற மணியரசன் 1973 மே மாதத்தில் ஆசிரியர் பணி விருப்பத்தை முழுவதுமாக துறந்துவிட்டு CPMல் முழுநேர அரசியல் செயல்பாட்டாளராக மக்கள் பணியில் தம்மை இணைத்துக் கொண்டார். 1973 செப்டம்பர் 1 பல மக்கள் கோரிக்கைகளை முன்வைத்து தஞ்சையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தலைவர் NV தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில்தான் பங்கேற்று தோழர் மணியரசன் முதலாக சிறை சென்றார். திருச்சி நடுவன் சிறையில் அவர் தோழர்களோடு அடைக்கப்பட்டார். திருச்சி சிறையில் நடத்தப்பட்ட அரசியல் வகுப்புகளும் குழுவாக இணைந்து பணியாற்றிய செயல்பாடுகளும் தோழர் மணியரசனுக்கு புதிய நம்பிக்கை அளித்தது. மேலும் அரசியல் உணர்வை பெற உற்சாகமூட்டின. அதன் பிறகு பல போராட்டங்களில் சிறைக்கு செல்வது வாடிக்கையானது. தோழர் மணியரசன் மாணவர் அரங்கில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்த போது தனக்கிருந்த அதே பொதுவுடைமை புரட்சி தாகத்தோடு மாணவர் அமைப்பில் இணைந்திட முன்வந்த தஞ்சை சரபோஜி கலைக்கல்லூரி மாணவர் ஒருவர் குறித்து கேள்விப்பட்டு திருக்காட்டு பள்ளியிலிருந்து தஞ்சைக்கு மிதிவண்டியிலேயே சென்று அவரை நேரில் சந்தித்தார். இந்திய மாணவர் சங்கத்தின் தமிழ்நாடு மாநில செயலாளராக இருந்த தோழர் மணியரசன் எளிமையான முறையில் தம்மை நேரில் சந்திக்க வந்து அரசியல் பேசியதிலிருந்து அந்த மாணவர் மணியரசனின் அரசியல் மற்றும் அணுகுமுறையின்பால் ஈர்க்கப்பட்டார். அவரே இன்றைக்கு தோழர் மணியரசனுக்கு உற்ற தோழனாய் தமிழ் தேசிய பேரியக்கத்தில் பொதுச் செயலாளராய் விளங்கும் தோழர் கி. வெங்கட்ராமன் ஆவார். தோழர் மணியரசன் மாணவர் அரங்கிலிருந்து தொழிற்சங்க அரங்கத்திலும் அரசியல் அரங்கிலும் பணியாற்ற தொடங்கிய போது தோழர் கி. வெங்கட்ராமன் கலை இலக்கிய அரங்கிலும் மாணவர் அரங்கிலும் கட்சி பணியாற்றிக் கொண்டிருந்தார். இருவருக்கும் இடையே ஆழ்ந்த நட்பும் ஒருமித்த அரசியல் பார்வையும் எழுந்தது. இருவரும் ஒரே குடும்பமாக பழகினர். CPMல்
தோழர் என்பி அவர்கள் தோழர் மணியரசன் அவர்களுக்கு தந்தை போல இருந்து அவரை உடனிருந்து வழிநடத்தினார். தமிழ், தமிழர் என்றாலே பழமைவாதம் என்றிருந்த சிபிஎம்மிற்குள் இருந்து கொண்டு தமிழ் பேரரசன் ராசராசன் குறித்தும் தமிழின பெருமிதங்கள் குறித்தும் பேசும் முதல் கலக குரலாக தோழர் மணியரசனின் குரல் ஒலித்து கொண்டிருந்தது. தீண்டாமை ஒழிப்பு போராட்டத்தில் நிற்க வேண்டுமெனில் முதலில் உன் கிராமத்தில் அதை முன்னெடு என அறிவுறுத்தினார் தலைவர் என்பி. அதன்படி தனது சொந்த கிராமமான ஆச்சாம்பட்டியில் தீண்டாமை ஒழிப்பு போராட்டத்தை தானே முன்னின்று நடத்தினார் தோழர் பே. மணியரசன். ஒடுக்கப்பட்ட மக்கள் குடிநீர் குளத்தில் இருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட பொது தெருவில் போகக்கூடாது என மேல் சாதி எண்ணம் கொண்ட சிலரால் தடுக்கப்பட்ட போது அதற்கெதிரான போராட்டத்தை தோழர் மணியரசன் முன்னின்று நடத்தி அனைவரும் அப்பொது தெருவில் தண்ணீர் சுமந்து செல்ல, செருப்பணிந்து செல்ல உரிமையை நிலைநாட்டினார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி குவளையிலும் பிற மக்களுக்கு கண்ணாடி குவளையிலும் தேநீர் வழங்கப்பட்ட இரட்டை குவளை முறைக்கு எதிராக போராடி அம்முறையை ஒழித்து அனைவருக்கும் ஒரே குவளையில் தேநீர் வழங்க போராடினார் மணியரசன். அந்த இரட்டை குவளை ஒழிப்பு போராட்டத்தில் நேரடியாக பங்கேற்று இன்றைக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தில் செயலாற்றி வரும் ஆச்சாம்பட்டி தோழர் முனியையா அப்போராட்டத்தை பசுமையோடு நினைவு கூறுகிறார். டிவி கேட்டதில் அவங்க கிளாஸில் கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க. தமிழரில் கொடுத்தாங்க, செட்டில் கொடுத்தாங்க. விளையாடான்ட்டு தாராள் பண்ணிட்டு கிளாஸை பூரா தூக்கி போட்டு எடுத்துட்டு ஒரு ஐயா மணியரசன் என்ன சொன்னாரு? அவங்க இது 2 வேலை வச்சு கொடுக்கறது குறையில்லை, சரியில்லை என்ன சொன்னாப்பில்ல. அதுக்கு பிற்பாடு நானும் இந்த பரமனங்கிறவரும் தான் போய் டீ கேட்டது. ஏன்னா உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா இதில் கிளாஸில் கொடுக்க முடியாது, நீங்கள் செட்டில் தான் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி செட்டில் நான் கொடுக்க முடியாது, கிளாஸில் கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா கிளாஸை பற்றி போட்டு உடஞ்சிட்டு போகிறோம். அதன் பிறகு என்னாச்சு? அதன் பிறகு சரி பண்ணி கொஞ்ச நாள் கேஸ் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாருமே சரி பண்ணி. மணியரசன் ஐயாவோட உங்களுக்கு எப்படி பழக்கம் வந்துச்சு? 1970 பழக்கம். 73 கூலி ஒரு போராட்டம் நடந்தது. அதில் கலந்துக்கிட்டு கலியராசு இது வீர இயக்கம்ன்றார் வயலில் தான் தகராறு நடந்தது. அதில் அருவாள் எடுத்துகிட்டு வெட்ட வந்துட்டாப்ப தலைவரை வெட்ட வந்த பொழுது அப்புறம் நாளெலாம் இது பண்ணி பறித்து இது 70 நான் நினைக்கிட்டேன். 73 தான் இது நடந்தது. அதுக்கு பிற்பாடு சிபிஎம்ல இருந்து அப்புறம் எம்சிபிஐ அப்புறம் தமிழ் தேசிய பொதுவுடைமை வைக்கிற மாதிரி தமிழ் தேசிய பேரியக்கத்துக்கு. ஆச்சாம்பட்டியில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குடிசை வீடுகள் மட்டுமே இருந்த நிலையில் தலைவர் என்பி மூலம் மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தி அம்மக்களுக்கு கான்கிரீட் வீடுகளை பெற்றுத்தந்தார் தோழர் மணியரசன். அதற்காக 20/3/1975 அன்று நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவின் கல்வெட்டையும் அந்நிகழ்வுக்கு ஆளுநரும் மாவட்ட ஆட்சியரும் வருகை தந்ததையும் நினைவு கூறுகிறார் தோழர் ப. உ. சண்முகம். அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட ஆளுநர் கே. ஷா ஆற்றிய ஆங்கில உரையை தமிழாக்கினார் மணியரசன். 1974 வரலாறு காணாத அளவில் எழுச்சியுடன் நடைபெற்ற அனைத்திந்திய தொடர்வண்டித்துறை பொது வேலை நிறுத்தத்தில் முழுவீச்சாக பங்கேற்றதும் இந்திரா காந்தி அம்மையார் அவசர நிலை அறிவித்த பிறகு தலைமறைவாக பணியாற்றிய காலத்திலும் தோழர் மணியரசனுக்கு பல புதிய அனுபவங்களும் புதிய உறவுகளும் கிடைக்கின்றன. ஆயிரத்தி 1975 இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த இந்திரா காந்தி தனது பதவிக்கு வந்த நெருக்கடியை இந்தியாவுக்கு வந்த நெருக்கடியாக பொய்யாக சித்தரித்து உள்நாட்டு நெருக்கடி நிலையை பிறப்பிக்கச் செய்தார். சனநாயக உரிமைகளை பறித்தார். லட்சக்கணக்கானோரை சிறைகளில் அடைத்தார். அவசர நிலை பிரகடனத்தை ஒட்டி 1976 ஜனவரி 31 தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. இந்திரா காந்தியின் இந்த சனநாயக பறிப்பு நெருக்கடி நிலை பல ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்பதால் கட்சியில் ஒரு பகுதியினர் நிரந்தரமாக தலைமறைவாக இயக்கப் பணிகள் செய்ய வேண்டும் என்பது சிபிஎம் தலைமையின் முடிவு.
அதன்படி தோழர் மணியரசன் தலைமறைவாக செயல்படத் தொடங்கினார். தஞ்சை மாவட்டத்தில் தோழர் கோ வீரையன் தலைமறைவு கட்சி செயலாளராகவும், தோழர் பே மணியரசன் தஞ்சை வட்ட தலைமறைவு செயலாளராகவும் செயல்பட்டனர். அந்த நெருக்கடி நிலை நேரத்தில் தோழர் மணியரசன் ஒரு கவிதை எழுதினார். அடேயப்பா, எத்தனை நெருக்கடி என் தேசத்தில்! ஜன நெருக்கடி என்றார்கள், சந்ததியை வெட்டினார்கள். பண நெருக்கடி என்றார்கள், தொழிலாளர் பஞ்சப்படியை வெட்டினார்கள். இன்று பதவி நெருக்கடியாம், பாராளுமன்றத்தையே வெட்டுகிறார்கள். இப்படி அவ்வப்போது கவிதைகள் எழுதும் கவிஞராகவும் தோழர் மணியரசன் தன்னை தகவமைத்துக் கொண்டிருந்தார். அவசர நிலை காலத்தில் கட்சி கட்டளைப்படி தலைமறைவாக இருந்த தோழர் மணியரசனை தேடி ஆச்சாம்பட்டி இல்லத்திற்கு காவல்துறையினர் அடிக்கடி சென்றனர். அவர் தாயார் பார்வதி அம்மாளையும் அம்மாச்சி மங்களத்தையும் மிரட்டினர். பல தோழர்களை கைது செய்து காவல் நிலையம் கொண்டு போய் அடித்து துன்புறுத்தி தோழர் மணியரசனின் இருப்பிடம் குறித்து கேட்டனர். ஒருவரும் கூறவில்லை. தலைமறைவாக இருந்த தோழர் மணியரசன் பிறர் தம்மை அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடி தனது மீசையை மழித்து கொண்டு பகிரெடுத்து தலை சீவிக்கொண்டார். டேவிட் என்ற புதிய பெயரை சூட்டிக்கொண்டார். தலை சீவும் முறை மட்டுமன்றி தனது நடையையும் கூட மாற்றிக்கொண்டு ஊர் ஊராக பயணம் செய்து கட்சி பணியாற்றிக் கொண்டிருந்தார். தலைமறைவு காலத்தில் தனது தாயாரின் தாயாகிய அம்மாச்சி மங்களம் அம்மாள் அவர்கள் உடல்நலக்குறைவால் உரிய கவனிப்பின்றி உயிரிழந்த சோகம் நிகழ்ந்தது. அவர்தான் தோழர் மணியரசனை வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைப்பதில் ஆர்வம் காட்டியவர். ஆனால் அவரது இறப்புக்கு கூட தோழர் மணியரசனால் செல்ல முடியவில்லை. ஏனெனில் காவல்துறை தலைமறைவாக செயல்பட்டு கொண்டிருந்த தோழர் மணியரசனை கைது செய்ய சாவு வீட்டிலும் கூட காத்து கொண்டிருந்தது. தோழர் மணியரசன் ஆற்ற வேண்டிய இறுதி கடமைகளை அவர் சார்பில் இயக்கத் தோழர்கள் செய்தனர். நெருக்கடி நிலை பல ஆண்டுகளுக்கு தொடரும், மக்கள் புரட்சிதான் வீழ்த்தும் என்ற கணிப்பில் இருந்தது சிபிஎம். இக்காலகட்டத்தில் தஞ்சை டான்டெக்ஸ் பனியன் கம்பெனி தொழிலாளராகவும் சிபிஎம் தொழிற்சங்கத்திலும் செயல்பட்டு கொண்டிருந்த வல்லத்தைச் சேர்ந்த பெண் தோழர் லட்சுமிக்கு கட்சிக்குள்ளேயே மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருந்த நிலையில் தோழர் மணியரசன் அவரை திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தார். ஒரு தேநீர் கடை சந்திப்பில் பெண் பார்க்கும் படலம் நடந்தது. திருமணம் அதுக்கு முன்னாடி என்னோட லட்சுமி மகளாக நான் கருதியாச்சு. அனாதையா இருக்கு. நண்பர்கள் எல்லாம் மாஸ்டர் பாட்டுக்கு சம்மந்தப்பட்ட நண்பர்கள் எல்லாம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாது அவ்வளோ அப்படின்னு பார்ப்போம், மாப்பிள்ளை பார்ப்போன்னு விட்டேன். ஆல்ரெடி ஒரு அணுகுனேன், ஒரு தோது போடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம சுப்பென்னு ஒரு தோழர், முக்கியமான தோழர், அவரும் கல்யாணம் ஆகாமல் அவரை கேட்டதுக்கு என்னோட அரசியல்லாம் திசையும் மாறி போயிடுச்சு, நான் திருமணம்லாம் செய்ய முடியாதுங்கிற மாதிரி அவர் சொன்னார். அப்புறம் தான் மணியரசன் கேட்டேன். ஒவ்வொரு காரணம் தான் அது பார்ப்போம் அப்படின்னாரு. அப்புறம் அதுக்கு அவசர காலம். மெடிக்கல் காலேஜுக்கு மெனக்கெட்டு உட்காந்து ஜெயபால் காய்கறி கடையில் உட்காந்து பேசணும், சந்திக்க வச்சவங்க பிடிச்சிட்டு இருந்துச்சு, செய்வோம் அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் அவசர காலம் இனிமேல் நீங்காது, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு முடிவு கட்சியை சொல்லிச்சுட்டு நாங்களும் ஒரு முடிவோடு இருக்கோம். அதனால் இனிமேல் அவசர காலத்தில் வெளியில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் வேண்டாம், இப்போது முடிச்சுப்போம் அப்படின்னு வேறு என்கிட்ட சொல்லணும். அவர் மாவட்ட பொறுப்பாளராக இருந்தார். அவரே குழந்தைக்கு எங்களெல்லாம் அவங்க லட்சுமியோட யாரும் இல்லை. லட்சுமிக்கு நான் அப்பா, அம்மாவாக என் மனைவி, என் பிள்ளைங்களாம் தம்பியாகவும் வந்தாங்க. கும்பகோணம் போய் திருமணம் நடந்துச்சு. ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு. பின்னர் வேறொரு நாளில் தோழர் லட்சுமியிடம் ஒரு கவிதையை அளித்து தனது திருமண விருப்பத்தை வெளிப்படுத்தினார் தோழர் மணியரசன். தோழி,
சத்திய தரிசனத்திற்கான நமது தத்துவ பயணத்தில் சுத்தியலும் அருவாளும் போல் நாம் ஜோடி சேர்ந்து விட்டோம். சொர்க்கத்தில் நமது திருமணம் நிச்சயிக்கப்படவில்லை, அது வர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு வாழ்வுக்கான போரிலே வேர்விட்டது. வேலி கட்டி உரிமை சொல்லும் வெள்ளாமை நிலங்களைப் போல் தாலி கட்டும் கொத்தடிமைத்தனம் வேண்டாம் நம் மனத்தில். மொட்டு மலர்ந்து மகரந்தம் மோதி சிதறுகின்ற இரட்டை மலர்களைப் போல் மண்வீசி கனியட்டும். துப்பாக்கியின் 2 குழல்களைப் போல தோழியும் தோழனுமாய் எப்போதும் செயல்புரிவோம். இந்தியாவை செவக்க வைப்போம். இன்றைக்கு வரை திருமண நிகழ்வுகளில் இந்த கவிதை வரிகளில் ஒரு சிலவற்றை மறக்காமல் நினைவு வைத்திருந்து அதை மணமக்களுக்கு சூட்டி பேசுவது ஐயா மணியரசன் அவர்களின் வழக்கம். அந்த அளவிற்கு அந்த வரிகள் அவர் நெஞ்சத்திலிருந்து முகிழ்த்தவை. நெருக்கடி நிலை சிறிது தளர்த்தப்பட்டிருந்த 1977 சனவரி தலைமறைவு காலத்தில் கும்பகோணத்தில் ஒரு தனியார் ஆரம்ப பள்ளியில் தோழர் கோ வீரையன் தலைமையில் குறிப்பிட்ட சில தோழர்கள் புடைசூழ எளிய முறையில் மாலை மாற்றிக்கொண்டு தோழர் மணியரசன் லட்சுமி திருமணம் நடைபெற்றது. தோழர் மணியரசன் லட்சுமி திருமணம் சாதி மறுப்பு தாலி மறுப்பு திருமணம். மணியரசன் எங்கள் பொக்கிஷம், அவரை உன்னிடம் ஒப்படைக்கிறோம். அவரை காத்து இயக்கத்திற்கு எந்த இடையூறும் இல்லாமல் தோழர் லட்சுமி வாழ்ந்து காட்ட வேண்டும் என கூறி வாழ்த்தினார் தோழர் வீரையன். இனி லட்சுமி எங்கள் வீட்டு பெண் என அவரை அரவணைத்து கொண்டனர் தோழர் மணியரசனின் நண்பரும் தோழருமான மன்னர் மன்னன் அனாரம்மா இணையர். அவர்களே தாய் தந்தை போல தோழர் லட்சுமி அம்மாளுடன் இன்று வரை உடன் நிற்கின்றனர். அவசர நிலை காலம் முடிந்த நிலையில்தான் தனது டேவிட் வேடத்தை களைத்து கொண்டு வெள்ளை உடையுடன் மெல்லிய மீசையுடன் இயல்பான மணியரசனாக வெளியே வந்தார். லட்சுமி அம்மாளுக்கும் தோழர் மணியரசனின் இயல்பான தோற்றம் திருமணத்திற்கு பிறகே தெரிய வந்தது. 1977 ஆண்டு மார்ச் மாதம் நடந்த மக்களவைத் தேர்தலில் இந்திரா காந்தியும் அவரது கட்சியினரும் படுதோல்வி கண்டனர். அவசர நிலை நீங்கியது. 1977 ஆண்டு ஒரு பெரும் துயரத்தை எதிர்கொண்டார் தோழர் மணியரசன். தஞ்சை சீனிவாசபுரத்தில் வாடகைக்கு தங்கியிருந்த தனது இல்லத்திற்கு 21/9/1977 அன்று வந்து தங்களை சந்தித்துவிட்டு சென்ற தலைவர் NV அவர்களை தொடர்வண்டி நிலையம் சென்று அவரது சொந்த ஊரான ராயமுண்டாம்பட்டிக்கு செல்ல தொடர்வண்டி ஏற்றிவிட்டு வந்தனர் மணியரசனும் லட்சுமியும். ஆனால் 3 நாட்கள் கழித்தும் அவர் வீடு போய் சேரவில்லை என ராயமுண்டாம்பட்டியிலிருந்து வந்த தோழர் கூறிய செய்தி தோழர் மணியரசனையும் தஞ்சை மக்களையும் இடியெனத் தாக்கியது. தோழர் NV எங்கே என்ற உழுக்கும் கேள்வியுடன் மக்கள் கூட்டம் கூட்டமாக தேடி அலைந்தனர். தஞ்சை காவல் நிலையத்தில் தோழர் மணியரசன் புகார் அளித்தார். காவல்துறையும் தேடியது. ஆனால் இன்றைக்கு வரை அவரது உடல் கூட கிடைக்கவில்லை. சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக, ஊழல் கொள்ளைக்கு எதிராக, கடத்தல்காரர்களுக்கு எதிராக, காவல்துறை அட்டூழியங்களுக்கு எதிராக என பல்வேறு களங்களில் இயங்கிய தமது தலைவரை ஆதிக்க வெறியர்கள் வெட்டி படுகொலை செய்துவிட்ட துயரம் தோழர் மணியரசனை இடியெனத் தாக்கியது. மீண்டும் ஒருமுறை தந்தையை இழந்தது போல் உணர்ந்தார் மணியரசன். தோழர் NV எங்கே என கேட்டு ஆவேசமான போராட்டங்கள் நடைபெற்றன. ஆனால் NVயின் உடல் இறுதி வரை கிடைக்கவே இல்லை. ஆயிரத்தி 1977 அக்டோபரில் தலைவர் NV வீட்டில் நடப்பதாக இருந்த தோழர் லட்சுமியின் பிரசவம் அவரது மறைவை ஒட்டி திருக்காட்டுப்பள்ளியில் தாய் வீடு போல் விளங்கிய தோழர் மன்னர் மன்னன் அனாரம்மா இல்லத்தில் ஒரு செவிலியர் துணையுடன் நடந்தது. அக்டோபர் 31 ஆண் மகவினை ஈன்றார் தோழர் லட்சுமி. அப்பொழுது தஞ்சையில் இந்திரா காந்தியை எதிர்த்த போராட்டத்தில் கைதாகி சிறையில் இருந்தார் மணியரசன். தங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு தலைவர் NVயின் நினைவால் வெங்கடாச்சலம் என்றே பெயரிட நினைத்திருந்தனர். ஆனால் அழைக்கும் போது மரியாதை குறைவாக போய்விடுமே எனவும் கருதினர். இந்த சூழ்நிலையில் மணியரசனின் தங்கை திருமண விழாவில் வாழ்த்துரை வழங்கிய கவிஞர் தணிகை செல்வன் வைத்த பெயர்தான் செந்தமிழன்.
தோழர் மணியரசன் சிபிஎம் கட்சியில் முழுநேர செயல்பாட்டாளராக இருந்ததால் கட்சியில் தரும் மிக குறைந்த மாத உதவித்தொகையை வைத்துக் கொண்டுதான் குடும்பம் நடத்த வேண்டியிருந்தது. இதன் காரணமாக தோழர் லட்சுமி பல்வேறு வேலைகளுக்கு சென்றார். சீனிவாசபுரம், சிவாஜி நகர், பாத்திமா நகர், பூக்கார புதுலாயம், வண்டிக்கார தெரு, நடராஜபுரம் காலனி, அன்பு நகர், மாரிக்குளம் என சற்றொப்ப தஞ்சை நகரத்தின் அனைத்து பகுதிகளிலும் மாறி மாறி வாடகைக்கு குடியிருந்தனர். மணியரசன் லட்சுமி இணையர் தஞ்சையில் இருக்க முடியாத நெருக்கடியான நேரங்களில் அவ்வப்போது ஆச்சாம்பட்டிக்கும் சென்று தங்கினர். அனைத்து சிரமங்களையும் எதிர்கொண்டதோடு சிபிஎம் கட்சியின் மகளிர் அமைப்பான மாதர் சங்கத்தின் பணிகளில் தோழர் லட்சுமி ஈடுபட்டு கொண்டே வந்தார். அதை தோழர் மணியரசனும் ஊக்குவித்தார். உணவு உடைக்கு கூட சிக்கல் வந்த காலத்தில் வறுமையை எதிர்கொண்டு குடும்பம் நடத்தினாலும் இயக்கப் போராட்டங்களில் கைக்குழந்தை செந்தமிழனை தூக்கிக் கொண்டு இயல்பாக பங்கேற்றார் லட்சுமி. கணவர் மணியரசன் குடும்ப வறுமை பற்றியும் மனைவி மற்றும் பிள்ளையை பற்றியும் கவலை கொள்ளாமல் அரசியல் வேலைகளில் ஈடுபடுகிறாரே என்ற கேள்வி வந்த பொழுதெல்லாம் அவர் மட்டுமென்ன ராஜ வாழ்க்கையாய் வாழ்கிறார், அவரும் இதே வறுமையில் உழன்று கொண்டுதான் யார் யாருக்கோ தன்னலமின்றி உழைத்து மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று தன்னைத்தானே சமாளித்துக் கொண்டு பதில் சொல்லி வாழ்ந்தார் தோழர் லட்சுமி. சிபிஎம்மில் செயல்பட்டு கொண்டிருந்த தோழர் மணியரசன் புரட்சியை நோக்கி அக்கட்சி செல்லவில்லை என்பதை உணர்ந்து கொண்டார். எந்த திமுகவினர் எதிர்த்து தீவிரமாக பணியாற்றினார்களோ அவசர நிலை காலத்திற்கு பிறகு அவர்களுடனே தேர்தல் கூட்டு வைத்தது சிபிஎம். பின்னர் சில மாதங்களில் அதிமுகவுடன் கூட்டணிக்கு தாவியது. புரட்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்ற உந்துதலில் அமைப்பில் இணைந்து செயல்பட்ட தோழர் மணியரசன், வெங்கட்ராமன் போன்றோருக்கு இவையெல்லாம் தொடர்ந்து உறுத்தலானது. சிபிஎம்மின் பொதுச் செயலாளராக பணியாற்றிய தெலுங்கானா போராட்ட வீரர் தோழர் பி சுந்தரையா அவர்களின் விலகல் கடிதம் அக்கட்சி புரட்சியை நோக்கி செல்லவில்லை, தேர்தல் சீரழிவு பாதையை நோக்கியே செல்கிறது என்பதை உணர்த்தியது. ரகசியமாக வெளியான அந்த கடிதத்தை தோழர் மணியரசன், கி வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் தேடி பிடித்து படித்து திகைத்து போயினர். அவசர நிலை காலம் முடிந்து 1978 மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற சிபிஎம்மின் சிறப்பு பேராளர் கூட்டம் அக்கட்சி தேர்தல் எந்திரமாக மாறுவதை முடிவாக அறிவித்தது. தோழர் மணியரசன் உள்ளிட்ட தோழர்களுக்கு இக்கட்சி இனியும் புரட்சியை நோக்கி முன்னேறுமா என்ற ஐயம் வலுத்தது. 1981 பிப்ரவரி 1 அன்று தோழர் கி வெங்கட்ராமன் அவர்களுக்கும் தோழர் சுகந்தாவுக்கும் காதல் திருமணம் தாலி மறுப்பு திருமணமாக தோழர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. மணமக்கள் தோழர்களாக தோழர் மணியரசனும் லட்சுமியும் உடனிருந்து திருமணத்தை நடத்தி வைத்தனர். இந்நிலையில் 1981 மார்ச் 25 அன்று தோழர் லட்சுமிக்கு 2வது குழந்தையாக பெண் குழந்தை பிறந்தது. இந்த பிரசவம் நடக்கும் போதும் தோழர் மணியரசன் லட்சுமியுடன் இல்லை. அதே நாளில் தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் நடைபெறும் கட்சி உறுப்பினர் புதுப்பித்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்க தோழர் PR பரமேஸ்வரன் வந்திருந்தார். அக்கூட்டத்தில் இருந்தார் தோழர் மணியரசன். தன்னந்தனியாக சிறுவன் செந்தமிழனோடு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக சென்று சேர்ந்த லட்சுமியை அதிர்ச்சியுடன் பார்த்த மருத்துவக் கல்லூரியின் பயிற்சி மருத்துவர்கள் தோழர் மணியரசனின் மனைவி என சீரும் சிறப்புமாக உடனிருந்து கவனித்துக் கொண்டனர். தன்னை படிக்க வைத்து ஆளாக்கிய அம்மாச்சி மங்களத்தின் பெயரையே அக்குழந்தைக்கு சூட்டி மகிழ்ந்தார் மணியரசன். 1981 ஆண்டு திருவையாறு வைகரை தோழர் முயற்சியில் தோழர் மணியரசன் அவர்கள் அதுவரை எழுதியிருந்த கவிதைகளை தொகுத்து மனிதனை பாடுவேன் என்ற கவிதை தொகுப்பு வெளியானது. ஆயிரத்தி 1983 இலங்கையில் தமிழீழத் தமிழர்களை இனப்படுகொலை செய்து சிங்கள இனவெறியர்கள் நடத்திய சூளை கலவரம் தமிழ்நாட்டில் தமிழர்களை கொதித்தழச் செய்தது. ஆனால் சிபிஎம் கட்சியோ அங்கு நடைபெற்ற இனப்படுகொலையை உள்நாட்டு கலகமாக சுருக்கி பார்த்தது.
ஒவ்வொரு தேசிய இனமும் தனக்கான தேச அரசை அமைத்துக் கொள்வதை மறுப்பவர்கள் கம்யூனிஸ்டுகளே கிடையாது, அவர்கள் சரணாயவாதிகள் கூட கிடையாது என்றவர் புரட்சியாளர் மாமேதை லெனின். ஆனால் அவரது படத்தை வைத்துக்கொண்டு ஈழத்தமிழர்கள் தனித்தமிழீழம் என்ற தேச அரசை அமைத்துக் கொள்ளும் உரிமையை மறுத்தது சிபிஎம் கட்சி. சிபிஎம்மின் தேசிய இன சிக்கல் குறித்த இந்த பிழையான பார்வையை நியாயப்படுத்தியும் தமிழீழத்தை மறுத்தும் மூத்த தலைவர்களான தோழர் உமாநாத் போன்றோர் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திற்காக திருவாரூர் புலிவலம் திரையரங்கில் நடந்த சிறப்பு பேரவையில் வந்து நகைப்பான வாதங்களை முன்வைத்தனர். இது தோழர் மணியரசன் மற்றும் கீவே போன்ற தோழர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அடுத்ததாக 1984 சூன் மாதம் பஞ்சாபில் சீக்கியர்களின் புனித தலமான பொற்கோயிலுக்குள் இருந்த பிந்த்ரேன்வாலை உள்ளிட்ட பஞ்சாப் தேசிய இன போராளிகளை இந்திரா காந்தி அம்மையாரின் ஆணைக்கிணங்க இந்திய இராணுவம் கொன்றொழித்த போது ஒட்டுமொத்த சீக்கியர்களும் அதை தங்கள் இனத்தின் மீது படிந்த கொடும் குருதிக்கரையாக அதை கருதினார்கள். சீக்கிய தேசிய இன விடுதலை கோரியோரை மட்டுமின்றி அமிர்தசரஸ் பொற்கோவிலுக்கு சென்ற சீக்கியர்களையும் சுட்டுக் கொன்றது இந்திய இராணுவம். இப்படுகொலைகளை நிகழ்த்திய இந்திரா காந்தியை பாராட்டி சிபிஎம்மின் மத்திய குழு தீர்மானம் இயற்றியது. இது தோழர் மணியரசனுக்கு அடுத்த பெரும் அதிர்ச்சியாக அமைந்தது. சிபிஎம் கட்சியின் நடுவண் குழுவின் தீர்மானத்தை திறனாய்வு செய்து ஒரு அறிக்கையை எழுதி அதை கட்சிக்குள் சுற்றுக்கு விட்டு கலகம் புரிந்தார் மணியரசன். இப்படி தேசிய இன விடுதலையை மறுத்து இந்திய தேசிய பாரத மாதா பசனையில் RSSக்கு இணையாக செயல்பட்டு கொண்டிருந்த சிபிஎம்மில் இனியும் தொடர்வதா என்ற கேள்வி எழுந்த நேரத்தில் தோழர் மணியரசனுக்கு இன்னொரு பெரும் ஆபத்து ஏற்பட்டது. 1984 அக்டோபரில் தோழர் மணியரசன் உயிருக்கே ஆபத்து விளைவித்த பெரும் அதிர்ச்சிகர நிகழ்வு அது. தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே சித்திரக்குடி என்ற கிராமத்தில் சாதி ஆதிக்கத்தால் ஒடுக்குண்டு கிடந்த ஒடுக்கப்பட்ட மக்களை சிபிஎம் கட்சியின் வாலிபர் சங்கத்தில் இணைத்து அப்பகுதியில் செங்கொடியை ஏற்றி சாதி ஆதிக்கவாதிகளின் கோபத்தை ஈட்டியிருந்தார் தோழர் மணியரசன். இச்சூழலில் இரவு 9 மணிக்கு மேல் பூதலூரிலிருந்து தஞ்சைக்கு வரும் பேருந்தில் தோழர் மணியரசன் தனியாக வந்து கொண்டிருந்ததை கவனித்த சாதி ஆதிக்கவாதிகள் கைகளில் கத்தியுடன் பேருந்தில் ஏறி அவரை வெட்டி சாய்க்க முயன்றனர். தலையில் அருவாள் வெட்டில் குருதி பீரிட்டது. தாக்குதல் நடத்த வந்தவர்களிடையே இருந்த அவ்வூர் ஆண்டவர் என்னும் பெருந்தகை மற்றவர்கள் மணியரசனை பேருந்திலிருந்து கீழே இறக்கிவிடாமல் தடுத்து அவரை காப்பாற்றினார். தோழர் மணியரசன் காயத்துடன் உயிர் தப்பினார். தஞ்சை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற தோழர் மணியரசன் தலையில் வெட்டுக்காயத்துடன் கிடந்ததை பார்த்து தோழர்கள் கொந்தளித்தனர். தஞ்சையில் சிபிஎம் கட்சி மாபெரும் கண்டன பேரணி நடத்தியது. வழக்குறாய் குத்து 1984 நடந்தது. அவளை சுத்தி ஆளை பார்த்தா மேல மெடிக்கல்ல 26 லட்சத்தான மேல. அப்புறம் நாங்கெல்லாம் உளுந்து ஓடி கேட்டதோட ஐயா நல்லா இருக்காங்க, பெரிய தகராறு விடானவங்க கேட்டா ஒத்தாச்சு தைத்து மேலே பார்த்தா எல்லாம் உளுந்து போயிருப்பாங்க. வர்றவங்களாம் உளுந்து தம்பளம் பார்த்தா பயங்கரம். செக்காளுக்கு அதுக்கு சிவத்தவங்களுக்கு அதுக்கு குத்துன அப்படியே ரத்தம் அப்படியே எல்லாம் கனி வச்சு அது மாதிரி இருந்துச்சு. அவரை சாயந்தரம் அப்புறம் கண்டனம் பேரணி வச்சாச்சு. அந்த இது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருவா அந்த சர்க்கை கனந்தாளங்குடி சர்க்கை வழி பேரணி. சிபிஎம் கட்சியின் அரசியல் நிலைப்பாட்டிற்கு எதிராக மணியரசன் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டது கட்சி தலைமை. ராசராசன் போன்ற தமிழ் மன்னர்களை போற்றுவது, பார்ப்பனிய எதிர்ப்பு ஆகியவற்றை தவறு என்று கூறி விளக்க கடிதம் கேட்டது மாநில தலைமை. விளக்கம் கொடுத்தார் மணியரசன். அப்போது மாநில செயலாளர் தோழர் நல்லசிவன் அடுத்து மணியரசன் சீன கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரிக்கிறார் என்ற குற்றச்சாட்டையும் வைத்தது. தனது பிராமணிய எதிர்ப்பு, ராசராச சோழன் ஆதரவு இரண்டும் மார்க்சிய லெனினிய நிலைப்பாடுகளுக்கு உடன்பாடானதே, முரண்பாடில்லை என்று
விளக்கம் கொடுத்தார் பேமா. தோழர் மணியரசன் மீதான தாக்குதலை கண்டித்து சிபிஎம் தோழர்கள் சாதி ஆதிக்கவாதிகளை கண்டித்து போராட்டம் நடத்திய நிலையில் சிபிஎம் தலைமையோ மணியரசன் தேவையில்லாமல் சாதி பிரச்சனையை கொண்டு வருகிறார் என அபாண்டமாக குற்றம் சாட்டியது. மேலும் பார்ப்பனியம் என்பதே நடைமுறையில் இல்லை, சாதி என்பது நிலப்பிரபுத்துவ பண்பாடாக மட்டுமே இருக்கிறது என சிபிஎம் தலைமை பார்ப்பனிய பாதுகாப்பு பேசியது. இது அவருக்கு அடுத்த பேரதிர்ச்சியாக இருந்தது. காவிரி சிக்கலில் கன்னடர்கள் இனவெறியோடு நடந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு காலங்காலமாக வந்து கொண்டிருந்த நீரை மறுத்துக் கொண்டிருந்த போது அதை பொறுக்க முடியாமல் வங்காள தேசத்திற்குரிய கங்கை நீரை பெற அந்நாட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாஷானி பல்லாயிரக்கணக்கான உழவர்களை திரட்டி பராக்கா அணையை உடைக்க பேரணியாய் வந்தது போல் நாம் கர்நாடக கிருஷ்ணராஜசாகர் அணையை நோக்கி போகலாம் என்றார் மணியரசன். இக்கருத்து பிரிவினைவாத வன்முறை என்றது சிபிஎம். தமிழ்நாட்டின் காவிரி சிக்கலிலும் தமிழீழம், பஞ்சாப், அஸ்ஸாம் மற்றும் காஷ்மீர் ஆகிய தேசிய இன சிக்கல்களிலும் இந்திய தேசிய வெறியுடன் நிலைப்பாடு மேற்கொண்ட சிபிஎம் கட்சி சாதிய சிக்கல்களிலும் கூட தெளிவான பார்வையற்று வர்க்கவாதமும் பார்ப்பனிய ஆதரவு போக்குடனும் செயல்பட்டதைக் கண்டு கடும் அதிருப்தியுற்றார் தோழர் மணியரசன். இவ்வாறான சூழலில் 1985 ஏப்ரல் மாதம் இன்னொரு பெரும் துயரம் தோழர் மணியரசன் லட்சுமி தம்பதியரை சூழ்ந்தது. தோழர் மணியரசன் லட்சுமியின் மகள் மங்களத்திற்கு மூளை நரம்பியல் நோய் பாதிப்பு ஏற்பட்டது. வீட்டில் முடங்கி போன மங்களத்தை பார்த்து துடித்து போயினர். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து பலனில்லாமல் மங்களத்தை சென்னைக்கு கொண்டு சென்று அரசு பொது மருத்துவமனையில் சேர்த்தனர். தோழர் வெங்கட்ராமன் சிபிஎம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த வி.பி. சிந்தன் அவர்களுடன் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் விடுதியில் தங்கி மருத்துவமனைக்கு போய் வந்தார். பின்னர் என் ராம் மூலம் புகழ்பெற்ற நரம்பியல் மருத்துவர் ராமமூர்த்தி பரிந்துரைப்படி தரமணி தன்னார்வ மருத்துவமனையான VHS இல் சேர்த்தனர். 15 நாள் மருத்துவ சிகிச்சைக்கு பின் பலனின்றி 1985 ஏப்ரல் 9 மணியரசன் மடியில் காலமானாள் மங்களம். என் ராம், ராமச்சந்திரன், ஜெயராமன், வழக்கறிஞர் ஹரிபரந்தாமன் துணைவியார் வள்ளி என சிபிஎம் தோழர்கள் நிறைய பேர் VHS மருத்துவமனைக்கு வந்து ஆறுதல் கூறினர். வழக்கறிஞர் ராசாராமும் ராமச்சந்திரன் தங்கை பார்வதியும் VHS இருந்து ஆச்சாம்பட்டிக்கு ஆறுதலாக காரில் கூடவே வந்து மங்களம் அடக்கம் வரை இருந்து திரும்பினர். தவறும் போது பேமா வந்து கூட இருந்திருக்காங்க. எனக்கு நினைவு தப்பி போயிட்டு எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. சுய நினைவு வர 1 மாசம் ஆச்சு. பாப்பா வந்து உள்ள ஐசி வார்டுக்கு கொண்டு போகும்போது என்னோட இது இதாயிட்டு கூட இவங்க பார்வதி மேனன் இவங்கெல்லாம் என்னை பார்த்துக்கிட்டாங்க. பேமா மட்டும் கூட இருந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த பாப்பா சொன்னதா சொல்லுவாங்க, அப்பா நான் வந்து ஒரு தோட்டத்துல குழு குழுன்னு இடத்துல நான் தூங்கணும்ப்பா அப்படின்னு அது சொன்னதா சொல்லுவாங்க. அதனாலதான் நாங்க வந்து எங்களுக்கு ஆச்சாம்பட்டிக்கு கொண்டு வந்து அவங்களுடைய தோழர்கள் ஒரு கார் வச்சு எங்களுக்கு அனுப்பி விட்டாங்க. நாங்க எங்க வயல்ல அதுக்கு அப்போ வந்து ஒரு மாமரம் இருந்தது. அந்த மாமரத்து அடியில பக்கத்துல அதை நாங்க அடக்கம் பண்ணோம். மங்களம் விடைபெற்ற பின் 2 மாதங்களில் சேலத்தில் சிபிஎம் மாநில மாநாடு நடைபெறவிருந்தது. அதற்கு முன்பாகவே மே 25, 26 ஆகிய 2 நாட்கள் கல்லணையில் சிபிஎம்மின் தேசிய இனச்சிக்கல் மறுப்பு, பார்ப்பனிய ஆதரவு போக்கு, தேர்தல் சந்தர்ப்பவாதம் போன்றவற்றால் அதிருப்தியுற்ற தோழர்களின் சந்திப்பை ஒருங்கிணைத்தார்கள் தோழர் பே. மணியரசன், கி. வெங்கட்ராமன், கவிஞர் தணிகை செல்வன், தோழர் ராசேந்திர சோழன் ஆகியோர். சிபிஎம்மோடு மாற்று கருத்துக்கள் கொண்டிருந்த புலவர் கீத பச்சையப்பன், க. பழனி மாணிக்கம், செந்தலை ப. கல்யாண சுந்தரம், நெய்வேலி பாலு, மாக்கோ தேவராசன், த. க. பரமசிவம், ஆ. சண்முகம் உள்ளிட்ட தோழர்கள் மட்டுமின்றி ஆந்திர மாநிலத்தில் சிபிஎம் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு பின்னர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓம்காரும் அந்த சந்திப்பில் பங்கேற்றார்.
ஆந்திரா சென்று தோழர் ஓம்காரை இக்கூட்டத்திற்கு அழைத்து வந்தவர் தோழர் கி வெங்கட்ராமன். இக்கூட்டத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிக்கையை முன்வைத்தார் தோழர் மணியரசன். அவ்வறிக்கையே இந்தியாவில் தேசிய இனங்கள் என நூலாக பின்னர் வெளிவந்தது. இவ்வறிக்கையை கல்லணை கூட்டத்தில் நிறைவேற்றி அதை சேலம் மாநாட்டில் முன்வைக்க இருந்த நிலையில் கல்லணை ரகசிய கூட்டம் குறித்து அறிந்து கொண்ட சிபிஎம் தலைமை அதில் பங்கேற்றவர்களை கட்சியில் இருந்து அதிரடியாக நீக்கியது. இதுவரை தான் நேசித்து வந்த செங்கொடி இயக்கம் தம்மை நீக்கியது குறித்து தோழர் மணியரசனோ தோழர் கி வெங்கட்ராமன் உள்ளிட்ட மற்ற தோழர்களோ கவலை கொள்ளவில்லை. தங்கள் கொள்கைகளை தடையின்றி முன்னெடுத்துச் சொல்ல விடுதலை கிடைத்ததாக புரிந்து கொண்டு புதிய அமைப்பு உருவாக்க தீவிரமாக பணியாற்றினர். சிபிஎம் கட்சியிலிருந்து வெளியேறி புதிய இயக்கம் தொடங்குவது என்ற சிந்தனையில் தோழர் பேமாவும் தோழர் கீவேயும் ஒரே கருத்தியல் அடிப்படையில் சேர்ந்தே திட்டமிட்டனர். சிபிஎம்மிலிருந்து நீக்கப்பட்ட தோழர்கள் 1985 ஜூன் 29, 30 ஆகிய நாட்களில் சிதம்பரம் தர்கா அரங்கில் ஒன்று கூடி மார்க்சிய பொதுவுடைமை கட்சி MCP என்ற புதிய கட்சியை தோற்றுவித்தனர். தோழர் மணியரசன் அதன் அமைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டார். இப்புதிய அமைப்பின் சார்பில் தோழர் மணியரசன் எழுதிய புதிய நூல்களும் உதயம் என்ற கலை இலக்கிய இதழும் வெளிவந்தது. இவற்றில் தோழர் மணியரசனின் கூர்மையான அரசியல் திறனாய்வுகளும் சிந்தனைகளும் தடையின்றி வெளிவந்து கொண்டிருந்தது. கவிஞர் தணிகை செல்வன் சிபிஎம் எதிரி சிபிஎம் கட்சியே என்ற நூலை எழுதினார். அதை வெளியிட்டார்கள். அவர் அரசு ஊழியர் என்பதால் அவர் பெயரை நூலாசிரியராக அறிவிக்கவில்லை. சிபிஎம்மிலிருந்து வெளியேறிய ஆந்திரா, மேற்கு வங்கம், ராஜஸ்தான், பீகார் தோழர்கள் தனியே நடத்தி வந்த MCPI அமைப்போடு இணைந்த MCP அமைப்பு அதன் தமிழ்நாடு கிளையாக செயல்பட்டு வந்தாலும் ஒரு கட்டத்தில் அனைத்திந்திய கட்சி ஒன்றின் கிளையாக நீடிக்க முடியாமல் தவித்தது. எவ்வளவுதான் புரட்சி பேசினாலும் அனைத்திந்திய அமைப்பு என வந்துவிட்டால் அவர்களிடத்தில் இந்தி மொழி ஆதிக்கமும் தேசிய இன விடுதலை சிக்கலை மறுதலிக்கும் இந்திய தேசிய வெறிப்பார்வையும் தான் எஞ்சியிருக்கும் என்பதை நடைமுறையில் உணர்ந்து கொண்ட தமிழ்நாடு MCPI தோழர்கள் அனைத்திந்திய அமைப்பிலிருந்து வெளியேற முடிவெடுத்தனர். அதற்கு முன்னால் தமிழ்நாட்டின் தமிழ் தேசிய இன சிக்கலுக்கு தீர்வாக இந்திய ஒன்றியத்திலிருந்து பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய தன்னுரிமையை முன்வைக்கும் வகையில் 1990 பிப்ரவரி 25 சென்னை பெரியார் திடலில் தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு என்ற வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டை கட்சி சார்பற்ற முறையில் தமிழின உணர்வாளர்களை ஒருங்கிணைத்து நடத்தி காட்டினார் மணியரசன். இம்மாநாட்டு ஏற்பாட்டு பணிகளில் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் பங்களிப்பு மிக முகாமையானது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த MCPI தோழர்களும் தமிழின உணர்வாளர்களும் கூட்ட அரங்கை நிறைத்திருந்தனர். ஈழத் தமிழர் சார்பில் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் MK ஈழவேந்தன், திரைப்பட இயக்குனர் VC குகநாதன், வெகுமக்கள் சமுதாய கட்சி தலைவர் நகைமுகன், தெற்கல்லை மீட்பு போராளி ஈகி கன்னியாகுமரி PS மணி, பேராசிரியர் சுபவீர பாண்டியன், கவிஞர் இன்குலாப், திராவிடர் கழக வழக்கறிஞர் அருள்மொழி, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் தீரன், தமிழறிஞர் சாலை இளந்திரையன், நிறைவாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார் உள்ளிட்டோர் பலர் இம்மாநாட்டில் பங்கேற்று பேசினர். உலக தமிழ் கழகத்தில் செயல்பட்ட காலத்தில் தமிழ் குடிமகனோடு தோழர் மணியரசனுக்கு நன்கு அறிமுகம். அந்த நட்பில் ஐயா தமிழ் குடிமகன் அப்போது தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவராக இருந்த நிலையிலும் மாநாட்டிற்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார். அதை மாநாட்டு அரங்கில் வாசித்தனர். மாநாட்டின் முதன்மை தீர்மானமான இந்திய ஒன்றியத்திலிருந்து பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய தன்னுரிமை தமிழ்நாட்டிற்கு வேண்டும், அதாவது ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் வித் ரைட் டு செஷீட் என்ற தீர்மானத்தை தோழர் பே மணியரசன் முன்மொழிந்தார். பலத்த கையொலியுடன் அத்தீர்மானம் நிறைவேறியது. இம்மாநாடு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஆரிய பிராமணிய ஏடான துக்ளக் ஏடு இலக்கு பிரிவினை வழி வன்முறை என தலைப்பிட்டு இம்மாநாடு குறித்து சிறப்பு தொடர்கட்டுரைகளை எழுதி கூச்சலிட்டது. அப்போதைய பாசக தலைவர் முரளி மனோகர் ஜோஷி தன்னுரிமை மாநாடு குறித்து கண்டனம் தெரிவித்ததுடன் திமுக அரசு இம்மாநாட்டை ஆதரிப்பதாக இட்டுக்கட்டி பேசினார். தில்லியில் அப்போது நடைபெற்ற மாநில முதலமைச்சர்களின் கூட்டமான தேசிய வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்தில்
தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியிடம் இம்மாநாடு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. உடனே அலறிய கலைஞர் அரசு தன்னுரிமை தீர்மானத்திற்காக தோழர் மணியரசன் மீது 1967ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டமான ஊப்பா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து 1990 டிசம்பர் 24 முன்னிரவில் சிதம்பரம் அலுவலகத்தில் அவரை கைது செய்து சென்னை நடுவன் சிறையில் அடைத்தது. தமிழ்நாட்டில் முதலாக ஊப்பா சட்டம் போடப்பட்டது தோழர் மணியரசு மீதாகத்தான் இருக்கும். அச்சட்டம் குறித்து அன்றைய காவல்துறையினருக்கே தெரியவில்லை. அனைத்தும் இந்திய அரசின் வழிகாட்டுதலில் நடந்தது. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தோழர் மணியரசன் கைதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டார். பல இடங்களில் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடந்தன. பின்னர் பிணையில் விடுதலையானாலும் 8 ஆண்டுகள் அவ்வழக்கை நடத்தி நீதிமன்றத்தில் அத்தீர்மானத்தில் என்ன தவறு என வாதாடினார் மணியரசன். தீர்மானம் நிறைவேற்றியதை நியாயப்படுத்தி அது கருத்துரிமை என்று அவருக்கான வழக்கறிஞர்கள் சென்னைக்கு விஜயகுமார், தஞ்சை ராமமூர்த்தி ஆகியோர் கட்டணம் பெறாமல் வழக்காடினர். தன்னுரிமையே இலக்கு என முடிவான பிறகு அதை வென்றெடுக்கும் அமைப்பாக செயல்பட்ட MCPயை அனைத்திந்திய தொடர்பை முற்றிலும் துண்டித்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்கான புரட்சிகர அமைப்பாக தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி என பெயர் மாற்றிக்கொண்டது. தமிழ்நாட்டுக்கான தமிழ் தேசிய என விடுதலை புரட்சிக்கான அமைப்பாக தோழர்களின் துணையோடு அதனை வளர்த்தெடுத்தனர் தோழர் மணியரசனும் வெங்கட்ராமனும். அவ்வமைப்பே இன்றைக்கு தமிழர் தாயக பாதுகாப்பு, காவிரி உரிமை மீட்பு, தமிழ்மொழி காப்பு என பல்வேறு தளங்களில் தமிழ் தேசியம் என்ற லட்சியத்தை முன்வைத்து போராடும் தமிழ் தேசிய பேரியக்கமாக வளர்ந்து நம்முன் விரிந்து நிற்கிறது. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சோவியத் யூனியனில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள், குறிப்பாக யூகோஸ்லேவியா நடந்து கொண்டிருக்கும் குரோஷியாவின் விடுதலை போராட்டம், இவைகளெல்லாம் இந்திய துணைக்கண்டத்தில் தேசிய இன விடுதலை போராட்டங்களை ஊக்குவிக்கும் என்றுதான் கருதுகிறோம். 1917ஆம் ஆண்டு வெற்றி பெற்ற ரஷ்ய புரட்சி இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்கு உந்து விசை கொடுத்தது, நம்பிக்கை அளித்தது. இன்றைக்கு சோவியத் யூனியன் என்ற நாடே இல்லாமல் ஒவ்வொரு தேசிய இனமும் தங்களுடைய சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் தனி நாடாக போனது என்பது இந்தியாவில் வாழக்கூடிய தேசிய இனங்கள் ஒரு சோசியலிச நாட்டில் பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய தன்னுரிமை வழங்கப்பட்டிருந்த ஒரு நாட்டில் 70 ஆண்டுகால அனுபவத்திற்கு பிறகு அவர்கள் சேர்ந்து வாழ முடியவில்லை என்னும் பொழுது கூட்டாட்சி என்ற பெயரில் ஒற்றையாட்சி நடத்தி கொண்டிருக்கும் இந்தியாவில் நமக்கு இந்த உரிமைகள் எவ்வளவு என்று அந்த நாட்டு மக்கள் சிந்திக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில் உள்ள பத்திரிகைகளில் கூட ஆளும் வர்க்க வித்தகர்கள் இப்படிப்பட்ட கட்டுரைகளை எழுதுகிறார்கள். இன்னும் கூடுதலாக அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் இதை எப்படி சமாதானப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம் என்ற அளவில் இந்தியாவில் கூடுதல் அதிகாரம் கொடுக்க முடியுமா என்றெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே கூடுதல் அதிகாரம் என்பதற்கு பதிலாக கூடுதல் இராணுவத்தை தான் அந்த உரிமை கோரும் இடங்களுக்கு இந்திய அரசு அனுப்பி வைக்கிறது. நிச்சயமாக இந்தியாவிலே இது ஒரு சிந்தனை கிளர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. வளர்ச்சி அடைந்த ஐரோப்பாவில் ஒரு சோசியலிச நாட்டில் கூட்டாட்சி என்பது ஒரு முழு கூட்டாட்சியாக இருந்ததாக சொல்லப்பட்ட இடத்தில் அது தொற்று போயிருக்கிறது. இங்கே அடக்கி ஒடுக்கி தேசிய இனங்களை வைத்துக் கொண்டு எவ்வளவு காலத்துக்கு நீடிக்க முடியும் என்ற ஆட்சியாளர்களை ஒரு சிந்தனையை உண்டாக்கி இருக்கும். உரிமை கோருபவர்களுக்கு மாபெரும் உந்து சக்தி இது அளித்திருக்கிறது. இரட்டை குழல் துப்பாக்கிகள் போல தோழர் மணியரசனும் தோழர் வெங்கட்ராமனும் தமது சிந்தனைகளாலும் நூல்களாலும் தமிழ் தேசியம் என்பதை தத்துவமாக வளர்க்கும் எழுத்து போராளிகளாக மட்டுமல்லாமல் களப்போராளிகளாகவும் விளங்கினர். எண்ணற்ற போராட்டங்கள், சிறை மற்றும் அடக்குமுறைகளை எதிர்கொண்டு நின்றதுடன் பதவி, பணம், விளம்பரம் இவை மூன்றுக்கும் ஆசைப்படாத தமிழின இளையோரின் பாசறையாக தமிழ் தேசிய பேரியக்கத்தை தமிழ்நாட்டு அரசியலில் நிலைநிறுத்தினர். மணியரசனை பொறுத்தளவில் என்னன்னா, ஒன்று தான் எந்த முடிவுக்கு வரோமோ, எந்த நம்பிக்கை எடுத்துக்கிறோமோ அதை உண்மையாக இருப்பது. இன்னொன்று, அந்த நம்பிக்கை அல்லது அந்த கருத்து நிலை சரியாக இருக்கிறதா என்பதை பற்றி தொடர்ந்து உரசி பார்த்து கொண்டே இருப்பது. அதாவது சந்தேகப்பட்டு கொண்டே இருப்பது, ஊச்சலாடி கொண்டே இருப்பது என்பதல்ல, ஆனால் அதை உரசி பார்த்து கொண்டே இருப்பது என்ற ஒரு இயல்பான பண்பு இருப்பதனால
ஒரு எந்த கருத்தியல் விலங்கிலும் மாற்றி விடாமல் இந்த மண்ணின் மேன்மை, இந்த மண்ணின் மக்களுடைய விடுதலை என்பதில் மட்டுமே அந்த நோக்கத்தை நோக்கி நகர முடிந்திருக்கிறதுக்கான காரணம் அதுதான். மிக அடிப்படையான செய்தி அது. பல தரப்பட்ட செய்திகளையும் படித்து புரிந்து கொள்வது, அதை ஊடறுத்து ஒரு கிரிட்டிக்கல் ரீடிங்னு சொல்லுவாங்கல்ல, அதை ஒரு ஆய்வுபூர்வமாக அதை பார்ப்பது என்ற அந்த திறன் இருந்ததுனால எல்லா செய்திகள்லையும் முன்முயற்சி எடுப்பவராக, அதுல விளைவுகள் என்ன இருக்கும் என்ற ஒரு அடிப்படையான திட்டமிடல் இருந்தாலும் கூட அந்த விளைவுகள் எப்படி இருந்தாலும் பார்த்துருவோம், இது சரின்னா இறங்கிட வேண்டியதான் என்று பார்க்கிற அந்த முன்மொழிவு எடுக்கிற துணிச்சலும் முன்முயற்சியும் தான் ஒரு முக்கியமான பண்பாக அவர்கிட்ட இருக்கு. இப்ப இன்னைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைமை என்பது ஒரு கூட்டு தலைமை. அப்படிய முன்மொழிவுகள் சொல்வது என்பதில் எனக்கும் சில பங்குகள் இருந்திருக்கலாம். ஆனா பெரும்பாலான முன்முயற்சிகள் என்பது அவரோடு தான் இருந்தது. அது ஒரு இயல்பான உண்மை, வரலாற்று உண்மை. இப்போ நீங்க ஒரு அமைப்பை உருவாக்குகிற போது நமக்கு முன்மாடலா இருந்தது என்பது ஒரு பொது உடைமை இயக்கத்தினுடைய மாதிரி தான். அது ஒரு சில ஒழுங்குகளை, சில கட்டுப்பாடுகளை, ஒரு அர்ப்பணிப்பு உணர்வை உருவாக்குவதற்கு அந்த அடிப்படை உணர்வு பயன்படுச்சு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அந்த அமைப்பு முறையே எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு ஒட்டுமொத்த தேசிய இனத்திற்கு அதனுடைய விடுதலைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பாக நடத்துவதில் அதுவே ஒரு தடையாது. அது ஒரு தடை என்பதை உரிய நேரத்தில் புரிந்து கொள்வது அல்லது சற்று தாமதமாகவாவது புரிந்து கொள்வது, அதை நீக்குவது என்ற இதிலெல்லாம் ஒரு முன்முயற்சி எடுத்துக்கொண்டதில் முக்கியமான ஒரு பேமாறு. எனவே அந்த வகையில் தான் ஒரு கருத்தியல் அளவில் ஒரு தமிழ் தேசியத்தை ஒரு கூர்மைப்படுத்தி கொண்டு போவது என்பதில், அதே போல அதற்குரிய அமைப்பை நிலைப்படுத்துவது என்பதில் அவருடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது. இப்போ நமக்கு தமிழ் தேசியம் என்பதை இப்போ நம்ம சொல்லக்கூடிய முழு தன்மையில் பன்முகப்பட்ட தன்மையோட இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லலை என்பது உண்மைதான் என்றாலும் கூட, ஆனால் தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்கு, தமிழ் இன விடுதலைக்கான முன்முயற்சிகள் தமிழ்நாட்டில் ஏராளம் நடந்தது. அதுபோல உழைக்கும் மக்கள் விடுதலைக்கான முன்முயற்சிகள், போராட்டங்கள், அர்ப்பணிப்புகள் ஏராளமாக நடந்தது. ஆனா இதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டு அந்த மரபு எங்க விழுந்ததோ அந்த விழுந்த இடம் திரும்பவும் அந்த இடரல் திரும்ப வந்துவிடக் கூடாது என்பதுல மிக முக்கியமான செய்தி என்பது உயிரோட்டமான அமைப்பை உருவாக்குவது என்பதுதான். எனவே அந்த அமைப்பை கட்டமைப்பாக உருவாக்குவது என்பதில் உறுதியாக இருந்து முன்முயற்சி எடுத்தது என்பதில் தோழர் பேமா அவருடைய பங்களிப்பு என்பது முகாமையானது. ஏனென்றால் நம்ம என்னதான் பெரிய கருத்தியல் சொன்னாலும் கூட அதற்கான ஒரு குறைந்தபட்ச அமைப்பு இல்லை என்று சொன்னால் அதை முன்னெடுத்து செல்ல முடியாது. அதுவும் பணம், பதவி, விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாத ஒரு பாசறையை கட்டி எழுப்புவது என்று சொன்னால் அது எளிதான செயல் அல்ல. என்ன சுற்றிலும் ஒரு பதவி அல்லது குறைந்தபட்சம் தன்னை பற்றிய விளம்பரங்கள் வேண்டும் என்று கருதக்கூடிய நிலை, இது எல்லாமே சுற்றுச்சூழலாக இருக்கக்கூடிய ஒரு மாசுபட்ட சூழலில் இவையெல்லாம் இல்லாத ஒரு ஆரோக்கியமான அமைப்பை முன்னெடுத்து செல்வது என்பதில் தலைமை என்பது அதற்கு முன் எடுத்துக்காட்டாக இருந்தால்தான் மற்றவர்கள் அதை பின்பற்றுவார்கள். சொல்வதை விட செயல் என்பதுதான் அதிலெல்லாம் முன்னிற்கும். அதிலெல்லாம் ஒரு அப்பழுக்கற்ற, எதையும் தன்னை முன்னெடுத்துக் கொண்டு தன்னை பற்றி நிறைய பேச வேண்டும் என்று எல்லளவும் கருதாத, மனதளவிலும் கருதாத, சும்மா வாயில வார்த்தைக்காக எல்லாரும் நீங்களாம் அதெல்லாம் சொல்லாதீங்க, என்னெல்லாம் ரொம்ப பொழுது பேசாதீங்க அப்படி சொல்வதில்லை. உண்மையிலேயே அதை மனத்தளவில் அந்த மாதிரியான ஒரு தன்னடக்கத்தோடு வரலாற்றில் நாம் ஒரு சிறு பங்களிப்பை தான் செய்கிறோம் என்ற உணர்வோடு செயலாற்றுபவர் தோழர் பேமணியரசன். அதனாலதான் எந்த சிக்கலும் இல்லாமல் இப்போ அவரோடு நானும் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக இந்த அமைப்பு நிலையில பயணம் பண்றேன். அது தொடர்ந்து செல்வ முடிவதற்கான காரணமே இந்த ஈகோ கிளாஷ் என்பதற்கான, தன்முனைப்பு என்பதற்கான இடமே கிடையாது, அதற்கான வாய்ப்பே கிடையாது. தன்னை முன்னிறுத்தி கொள்ளாத ஒரு பாங்கு தான் அவர்கிட்ட அதிகம் உண்டே தவிர, அதனால சில இழப்புகளோட வந்திருக்கு. தன்னை உரிய அளவுல அவரை முன்னிறுத்தி கொள்ளலை என்பதனால சில இழப்புகள் வந்திருக்கே தவிர, தன்னை முன்னிறுத்திக் கொள்வது, தனக்கு முக்கியத்துவம் தேடுவது என்ற ஒரு இயல்பான மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரு 4 பேர் பாராட்டினான வரக்கூடிய செய்தி இருக்குது. அது இல்லாத ஒரு மனிதன்
அதுதான் தலைமை பண்பு என்பது மிக அடிப்படையானது. அதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஒரு தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை வெறும் கருத்தியல் களத்தில் மட்டுமல்ல, ஒரு அமைப்பு வழியிலையும் அரசியல் களத்திலையும் மற்றவர்களும் ஒரு குறுங்கிய ஒரு ஒதுங்கிய குழுவாக இல்லாமல் மற்றவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு ஜனநாயக பண்பும் அவரிடம் இருப்பதனால தான் பல்வேறு தரப்பட்டவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு புள்ளியில் நிறுத்த முடிகிறது. அந்த பண்பை வருகிற இளையோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். தோழர் மணியரசன் மட்டுமின்றி அவரது மனைவி தோழர் லட்சுமியும் தமிழ் தேசிய அரசியலில் தடம் பதித்தார். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மகளிர் அமைப்பான மகளிர் ஆயத்தின் தலைவராக செயலாற்றி பெண்களை தமிழ் தேசியத்திற்கு அழைத்து வந்து முன்னின்றார். தனது லட்சுமி எனும் பயணி நூலுக்காக மும்பையில் ஸ்பாரோ விருது பெற்றதுடன் அவள் விகடனில் சிறந்த பெண் ஆளுமையாகவும் தேர்ந்தெடுக்கப்படும் அளவுக்கு சிறந்த மக்கள் நல செயல்பாட்டாளராக விளங்கினார். தோழர் மணியரசனின் மகன் செந்தமிழன் மாணவர் பருவத்தில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மாணவர் அரங்கில் தீவிரமாக செயலாற்றியதுடன் இருமுறை சிறைக்கும் சென்றார். முதலில் ஊடகத்துறையிலும் பின்னர் இயற்கை வேளாண்மையிலும் சிறந்து விளங்கினார். தற்போது செம்மைவனம் என்ற இயற்கை வாழ்வியல் அமைப்பை நடத்தி தமிழர்களின் மரபு வாழ்வியலை மீட்டெடுக்க பணி செய்து வருகிறார். மக்கள் பணிக்காக முழுக்க முழுக்க ஒப்படைத்து கொண்ட ஐயா மணியரசனும் அவர்களின் குடும்பமும் தமிழ் சமூகத்திற்கு முன் எடுத்துக்காட்டாக விளங்கும் குடும்பமாக திகழ்கிறது. தொடர்ந்து போராட்டங்கள், செயல்பாடுகள் என தீவிரமாக செயல்பட்டு வந்தாலும் ஐயா மணியரசன் தனது சொந்த ஊரான ஆச்சாம்பட்டியை மறக்கவில்லை. பல்வேறு மக்கள் நலப் பணிகளை அங்கு முன்னெடுத்து ஆச்சாம்பட்டியின் அடையாளமாகவே மாறிப்போனார். முதல்ல நான் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி ஏற்ற உடனே அவருக்கு சால்வை அணிவித்து நன்றி சொல்ல போகும்போது எனக்கு வாழ்த்து சொல்லி, ஜல்லிக்கட்டு என்பது தடை போட்டு விட்டது, நம்ம ஊரில் தடையை மீறி எங்கே நடத்தலாம் நடக்காதலாம் நம்ம ஊரில் நடத்தி ஆகணும், நம்ம தமிழ் பாரம்பரியத்தை கவர்ந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க. இந்த வருஷம் பொங்கலுக்கு நீங்கள் நடத்தணும், நான் இருந்து நடத்தணும், நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது மாதிரியே ஊர் பலவிதமாக இருந்த ஊரை ஒரு கூட்டத்தை போட்டு ஐயா மணியரசன் அவர்கள் தான் ஒற்றுமைப்படுத்தி நம்ம தமிழ் விழாவை நம்ம ஊரில் முதலாக நடத்தணும், தமிழ்நாட்டிலேயே நம்ம தான் ஃபஸ்ட்டு நடத்தணும், நம்ம ஊர் பேர் வரணும்னு சொல்லி ஒரு கூட்டத்தில் முடிவெடுத்து அதே வருஷமே முதலா தடை போட்டிருந்த தடையை மீறினாங்க. ஜல்லிக்கட்டு காலையிலிருந்து சாயந்தரம் இருந்து அவருடைய பெருமுயற்சியால் ஜல்லிக்கட்டு நடத்தி இந்த ஆச்சாம்பட்டியின் பெயர் நாடகம் ஒழிக்க செய்தது ஐயா மணியரசன் அவர்கள் தான். இங்கெங்கேயோ போய் சமூக சீர்திருத்தம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, போராட்டம்லாம் வாழ்க்கையை போராட்ட களமாக மாற்றிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஊருக்கு என்னங்கும்போது அப்புறம் நான் பஞ்சாயத்து போர்டு தலைவராகும்னா கேட்டேன், மாமா நம்ம ஊருக்கு எந்த நேரத்தில் எப்போ கூப்பிட்டாலும் எந்த பிரச்சனை நான் வருவேன்னு சொன்னார். அப்போ இங்கே ஒரு கழிவுநீர் வரக்கூடிய ஒரு ஆலையை ஆரம்பிக்கிறதுக்கு, அதாவது 2013 நினைக்கிறேன், அப்போ 2010 நான் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணி சென்னையிலேருந்து வீட்டுக்கு வந்தப்போ அந்த தகவலை தொலைபேசி மூலம் ஐயா மணியரசன் சொல்லும்போது, நாளைக்கு காலையில் வந்துருங்கம்மா கலெக்டரை பார்த்துருவோன்னாரு. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கலெக்டர் டி.ஆர். ராமசாமின்னு நினைக்கிறேன். அப்போ போகும்போது இந்த இடம் நாங்கள் வேளாண்மையை மட்டும்தான் இங்கே நம்பி இருக்கிற ஊர், விவசாயம் மட்டும்தான், நீங்கள் இந்த தொழிற்சாலை ஆரம்பித்தா இந்த கழிவுநீர் சென்று இந்த குளத்தில் போய் படும், அதனால் மாசு ஏற்பட்டு எங்கள் விவசாயம் பாலடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கடுமையான போராட்டம். பேச்சுன்னா ஒரு ஆங்கிலமும் தமிழும் மாறி மாறி பேசி அப்போ அந்த இதை கைவிட வச்சவர் அவர் தான். நான் மன்னர் சரபூச்சி கல்லூரியில் தஞ்சாவூரில் படிக்கும்போது சேர்மன் எலெக்ஷனுக்கு நான் இப்போ போட்டி போடுறேன். அப்போ புறத்த நாட்டு மக்கள் தான் அங்கே கல்லூரி ஆக்கிரமிச்சிருக்கோம். அப்போ எந்த ஊருங்கும் போது ஆச்சாம்பட்டிங்கும் போது அங்கே உள்ள ஒரு ப்ரொஃபஸரு பிரின்ஸ்பல்லாம் சொன்னார், அது மணியரசன் உரியாது, மோசமான ஆளுயா போராட்டம் பண்ணுவாங்க ஐயா, நியாயமாக இல்லட்டேன். அதனால் அவனை நாமினேஷனை நிராகரிக்கிறத கூட ஏற்றுக்கிட்டாங்க. இந்த காலனி வீடுகள் தொகுப்பூடுகள் வருவதற்கு முதல் காரணமாக இருந்தவர் ஐயா மணியரசன் தான். எத்தனை அரசியல் மாற்றங்கள் எப்படி வந்தாலும் அவருடைய புகழும் அவருடைய ஆதிக்கமும் இங்கே ஆச்சாம்பட்டியில் இருக்க தான் செய்யும். அது மாதிரி அணைக்கட்டு, ஐயனாவரம் அணைக்கட்டுன்னு ஒரு அணைக்கட்டு, அதில் நீர்த்தேக்கி தான் 2-3 விவசாய ஊர்களுக்கு செல்ல வேண்டிய விவசாயம் பாயும். அந்த அணைக்கட்டு கட்டுவதற்கான அடித்தள பணியை ஆரம்பித்து வச்சவர் அவர் தான்.
எல்லாம் அரசாங்கத்துக்கு எடுத்து செல்வது. எங்கள் ஊரில் வந்து படித்தவருங்கிறது அவர் அப்பா அவர் தான் அதை எடுத்து சென்றார், அது பண்ணார். அப்போ சமீபத்தில் இப்போ நான் பிரசிடெண்ட் ஆகிறோம்னா நம்ம ஊருக்கு ஒரு செக்ரட்டரியேட், அதாவது கிராம செயலகம்னு சொல்லி அனைத்து அலுவலகங்களும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அலுவலகம் தேவைப்படுது. கட்டுவதற்கு இடம் வந்து மெயினில் இல்லை, இடம் நிறையா இருக்குது. கேட்கும்போது அப்புறம் எனக்கு கண்ணில் பட்டுச்சு அவர் இடத்த, நல்லா இருக்குமேன்னு. ஒரு வார்த்தையுமே சொல்லலை. மறுநாள் வந்து அதை எடுத்து கொடுத்து கட்டிங்கன்னு சொன்னார். அவர் தான் அவரை வச்சு தான் நாங்கள் பூமி பூஜையை போட்டோம். பள்ளிக்கூடம் ஹைஸ்கூல் ஆகணும்னு போய் சொல்லும்போது உடனடியாக பண்ணணும்னு சொல்லி உடனே கையெழுத்துட்டு உடனே அந்த அதிகாரிகளை சிஓவை பார்த்து அதுக்கு ஒரு நிதி உதவியும் அவர் கொடுத்தாரு. கொடுத்து இன்றைக்கி உயர்நிலைப் பள்ளி ஆகியிருக்கணும். இது மாதிரி பலது இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய பணி இன்னும் எங்களுக்கு தேவை. அவர் ஆயுள் முழுக்க நல்லா இருக்கலாம் ஐயா அவர்கள். அவருடைய ஆலோசனை பேரில் நாங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஊர் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு அவரும் ஒரு காரணம். தமிழீழத்தில் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வே. பிரபாகரன் அவர்களின் தலைமையில் விடுதலை புலிகள் முன்னெடுத்த விடுதலை போரை ஆதரித்து தொடர்ந்து பேசியும் எழுதியும் செயல்பட்டும் வந்தார் ஐயா மணியரசன். தினந்தோறும் மாயில் இலங்கை வானொலியில் மக்களின் குரல் என்று ஒரு பொய் செய்தியை உருவாக்கி கொண்டு நம்முடைய கட்சிகளை எல்லாம் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழர் தேசிய இயக்கம், தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி போன்ற அமைப்புகள், இன்னும் பல்வேறு அமைப்புகள் விடுதலை புலிகளை தடை செய்ததை கண்டிக்கின்றன, கண்டித்து தெருவிலே முழக்கமிடுகின்றன. இந்த கட்சிகளையும் அமைப்புகளையும் இலங்கை வானொலியில் தமிழ் மக்கள் குரல் என்ற பகுதியிலே கொட்டையாக கேவலப்படுத்தி தினந்தோறும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கேதான் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் ஒன்று செய்ய வேண்டாம், அவர்கள் தூதுவர்கள். அந்த இடத்தை காலி செய்யுங்கள் என்று நாம் கேட்கிறோம். நரசிம்மராவ் அரசு, கொஞ்சமாவது உனக்கு ஈவு இரக்கம் இருந்தால், மனிதாபிமானம் இருந்தால், அங்கு நூற்றுக்கணக்கில் தமிழர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்களே, உனக்கு அக்கறை இல்லையா? நாங்கள் 6 கோடி பேர் இந்த மண்ணிலே இருக்கிறோம், உனக்கு வரி கட்டுகிறோம், உனக்கு இழவு எடுக்கிறோம், உனக்கு ஒப்பாரி இருக்கிறோம். நாங்களும் சேர்ந்துதான் இந்தியாவா, நீங்க மட்டும்தான் இந்தியாவா கேட்கிறோம். இங்கு தலைவர்கள் சொன்னார்கள் இந்த தூதரகத்தை மூட வேண்டும் என்று. இங்கே உள்ள தூதரகத்தை மட்டுமல்ல, டெல்லி சாணக்கியகுடியிலே உள்ள தூதரகத்தையும் மூட வேண்டும். ஒன்று நீங்கள் அந்த தூதரகத்தை மூட வேண்டும், இல்லையில் வரலாறு தமிழ்நாட்டுக்கு ஒரு தூதரகத்தை டெல்லியில் திறந்து. எனவே அவரை புலம்பெயர்ந்து பல்வேறு நாடுகளில் வாழ்ந்த ஈழத்தமிழ் மக்கள் தங்கள் நாட்டிற்கு வரவழைத்து தங்கள் நிகழ்ச்சிகளில் ஐயாவை உரையாற்றச் செய்தனர். லண்டன், கனடா, பிரான்ஸ், நார்வே, சுவிஸ், ஜெர்மனி, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், வட அமெரிக்கா என பல்வேறு நாடுகளில் அவ்வாறு நடந்த பல்வேறு கூட்டங்களில் ஐயா மணியரசன் பங்கேற்று உரையாற்றினார். புலம்பெயர்ந்த நாடுகளில் பயணப்பட்ட போது மூத்தவர் அன்டன் பாலசிங்கம், தளபதி கிட்டு போன்ற புலிகள் இயக்க தலைவர்களுடன் ஐயா மணியரசன் அவர்களுக்கு நல்ல நட்பும் பழக்கமும் ஏற்பட்டது. இப்படங்கள் எல்லாம் தளபதி கிட்டு அவர்கள் ஐயா மணியரசன் அவர்களை எடுத்த படங்களாகும். இவ்வொளிப்படங்களை ஐயா மணியரசனின் இல்லத்தில் இன்றைக்கும் காணலாம். தமிழ்நாட்டில் தமிழீழ விடுதலை ஆதரவாளர்களையும் அமைப்புகளையும் ஒருங்கிணைக்கும் பணியை மேற்கொள்ளுமாறு ஐயா மணியரசன் அவர்களிடம் புலிகள் இயக்க பொறுப்பாளர்கள் கேட்டுக்கொண்ட போது, தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய லட்சிய அமைப்பாக தமிழ் தேசிய பேரியக்கத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய பெரும் பணி இருப்பதாக கூறி அப்பொறுப்பை ஏற்க மறுத்தார். ஐயா பழனி நிர்மாறன் அவர்கள் தலைமையில் தமிழீழ விடுதலை ஆதரவாளர் ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்தப்பட்டது. அதில் உறுப்பு வகித்த ஐயா மணியரசன் தலைமையிலான தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி அதற்காக பல வழக்குகளையும் சிறை உள்ளிட்ட அடக்குமுறைகளையும் எதிர்கொண்டது. காலம் காலமாக தமிழீழத்தை ஆண்டு வந்த தமிழர்கள் இன்றைக்கு தில்லியிடம் பறிகொடுத்து விட்டு நிற்கும் தங்கள் இறையாண்மையை மீட்டுக்கொள்ள தமிழ் தேசியம் என்ற தத்துவ போர்வாளை ஏந்த வேண்டும் என தமிழ் இனத்திற்கு உணர்ச்சியூட்டி வருபவர் ஐயா மணியரசன். தமிழர்களுக்கு ஆரியர்கள் மாட்டிய இந்தியன் என்ற முகமூடியையும் திராவிடர்கள் மாட்டிய திராவிடன் என்ற முகமூடியையும் தனது அறிவு கணைகளால் கிழித்தெறிந்து தமிழா உயிர் தெழுந்து போராடவா என தள்ளாத வயதிலும் தத்துவங்கள் பொழிந்து வருபவர் ஆசான் மணியரசன். துவங்கட்டும், பெரிய போர் அல்ல, சிறிய நெருப்பு சிறிய போராக தொடங்கி பெரும் போராக புரட்சியாக வெடிக்கட்டும்.
வெளியாரை வெளியேற்றும் போராட்டத்தை நடத்துவோம். தமிழர் தாயகத்தை அழிக்க இந்திய ஏகாதிபத்திய அரசு மேற்கொண்டு வரும் இந்திக்காரர் குடியேற்றத்தை தொடக்கத்திலேயே அடையாளம் கண்டு அம்பலப்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு கட்சிகளையும் இயக்கங்களையும் விழித்தெழச் செய்து அதற்கான தீர்வுகளை முன்வைப்பதில் முன்னின்றார் ஐயா மணியரசன். 2009ஆம் ஆண்டு தமிழீழத்தில் இனப்படுகொலை அரங்கேறி தமிழீழ விடுதலை போராட்டம் குருதி வெள்ளத்தில் வீழ்த்தப்பட்ட போது அதற்கு காரணமான இந்திய சிங்கள கூட்டை அம்பலப்படுத்தி இந்திய அரசு இனப்பகை அரசு, தமிழரினமே அதை நெஞ்சில் இருத்து என முழக்கம் கொடுத்தார் ஐயா மணியரசன். நம்முடைய இனம் லட்சக்கணக்கிலே ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அழிக்கப்பட்டதற்கு பாராட்டு தீர்மானம் கொண்டு வந்தது இந்தியா. அன்றைக்கு சோனியா காந்தி தலைவி, மன்மோகன் சிங் பிரதமர், மோடி கருத்தும் அதுதான், அத்வானி கருத்தும் அதுதான். இதுல என்ன காங்கிரஸ் என்ன பாஜக என்ன வாழ்கிறது நமக்கு கூட்டணி? நம் இனத்தை அழித்தவர்கள். இன்றைக்கும் ஒரு பன்னாட்டு விசாரணை வரக்கூடாது என்று ஐநா மனித உரிமை மன்றத்தில் ஐநாவில் தடுத்து கொண்டிருக்கிறது இந்தியா. 2020ஆம் ஆண்டு கொரோனா முடக்க காலத்தில் காணொலி வழியே ஐநாவின் மனித உரிமை அவையில் உரையாற்றி தமிழீழத்தில் மக்கள் படும் துன்ப துயரங்களை எடுத்துரைத்து நீதி கேட்டார் ஐயா மணியரசன். In Sri Lanka, victims are Eelam Tamils. This council's special procedures mandates to recognize them as victims of structural genocide under Sinhala military occupation. வரலாற்று காலம் தொட்டு தமிழ்நாட்டுக்கு கிடைத்து வந்த காவிரி நீர் உரிமையை கன்னடர்கள் மறுத்தபோது களம் பல கண்டு தமிழ்நாட்டை உலுக்கி காவிரி உரிமை மீட்பு குரலாய் ஓங்கி ஒலித்தவர் ஐயா மணியரசன். 2000 ஆண்டுகளுக்கு முன் எம் தமிழின பேரரசன் கரிகால் பெருவளத்தான் எழுப்பிய கல்லணை மண்ணில் நின்று உறுதியேற்கிறோம். கர்நாடக சிறையில் இருந்து எம் காவிரி தாயை மீட்போம். 1000 ஆண்டுகளை கடந்து நிற்கும் தஞ்சை பெரிய கோயிலின் கோபுர கலசத்தில் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழில் மந்திரங்களை முழங்கச் செய்து தமிழர்கள் கட்டிய தமிழ்நாட்டு திருக்கோயில்களில் தமிழ் இல்லாத அவல நிலையை சுட்டிக்காட்டி குடமுழுக்குகளை அர்ச்சனைகளை தமிழில் நடத்திட பெரும் பங்காற்றியவர் ஐயா மணியரசன். சமஸ்கிருதத்தை நீக்கி பேசுங்கள், எழுதுங்கள். 2வது, சமஸ்கிருதத்தை நீக்கி குடும்ப சடங்கையும் கோயில் விழாவை நடத்துங்கள். சமஸ்கிருதம் ஓதுகின்ற பிராமணர்களை நீக்கி செய்யுங்கள். பிராமணர்களை வேண்டாம்னு சொல்லல, சமஸ்கிருதம் ஓதினால் வேண்டாம். தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்டம் இதழை தொடர்ந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டு வந்து கருத்தியல் போராட்டத்தை நடத்தி வரும் ஐயா மணியரசன் அவர்களின் எழுத்துக்களை பன்மை வழி வெளியீட்டகம் அவ்வப்போது நூல்களாக வெளியிட்டு வருகின்றது. அவையெல்லாம் தமிழ் தேசிய லட்சிய பாதைக்கு வழிகாட்டும் திசைக்காட்டிகளாக ஒளி விளக்குகளாக திகழ்கின்றன. இந்த 75வது அகவையிலும் ஒரு இளைஞனைப் போல தமிழ் இனத்தை அடிமை தலையிலிருந்து மீட்க தன்னலம் கருதாது ஓய்வின்றி பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஐயா மணியரசன் அவர்களின் கைகளை இறுக பற்றி கொண்டு முன்னேறி செல்வோம். வா தமிழினமே வா, இதோ உன் மண்ணின் மைந்தனின் உரிமை உணர்ச்சி ஆவேசத்தில் தமிழர்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீச்சான போராட்டங்களில் முழக்கமிடும் உணர்வெழுச்சியில் இன எதிரி ஆரியத்தை திராவிடத்தை மண்ணின் மைந்தன் மணியரசன் துணையோடு விரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். வா தமிழினமே வா.